அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த காணொலியில் ப்ரொடக்டிவிட்டி பற்றி பேச போகிறேன். அதாவது நாம் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை எப்படி காலம் தாழ்த்தாமல் நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிறது, நிதானமாக இருக்கிறது, அதே சமயம் ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம், அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அவங்க யாருன்னு பார்த்தா நிதானமாக இருப்பாங்க, தான் செய்யணும்னு நினைக்கிற வேலைகளை சரியாக நேரத்துக்கு செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் பார்த்தா ரொம்ப சோம்பேறித்தனமாக அப்படியே உட்காண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்கள. ஆனால் அவங்க செய்ய வேண்டியதை நேரத்துக்கு செஞ்சு முடிச்சிருவாங்க. பரபரன்னே இருக்க மாட்டாங்க, எதையும் படபடன்னு செய்ய மாட்டாங்க, ஆனால் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிருவாங்க. ஓய்வும் எடுப்பாங்க, ஃபோனும் பார்ப்பாங்க, ஆனால் வேலையை முடிச்சிருவாங்க. நமக்கு பிச்சுக்க மாட்டேன் எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்னு. அதுக்கான அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையை சொல்ல போகணுன்னா, நான் செய்யணும்னு நினச்சா எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். செய்யணும்னு நினச்சா நான் தவணையே வைக்க மாட்டேன், நேரத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன். அது என்னோட சிக்கலே கிடையாது. என்னோட சிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வேலையை எடுத்து என் தலைமையில போட்டுக்கிட்டு ஓய்வு, தூக்கம் அதையெல்லாம் கூட விட்டுட்டு அந்த வேலைகளை செஞ்சு ஒரு கட்டத்தில் என்ன ஒன்று என்னால் எதுவுமே செய்ய முடியாது. உடம்பு கெட்டு போயிடும், ஓய்வு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன். அந்த ஓய்வு அப்படின்றது எனக்கு இருக்காது. ஆனால் அந்த நிதானமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஓய்வும் எடுப்பாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாள் பிடிபடாமல் இருந்துச்சு. இப்போ தான் அது எனக்கு பிடிபட்டிருக்கு. அதனால் நான் இந்த காணொலியில் சொல்ல போகிற மற்ற விஷயங்கள், அதாவது ஒரு விஷயத்தை எப்படி நேரத்துக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னோடய வாழ்க்கையில் பல காலமாக பயன்படுத்திட்டு தான் வந்துட்டுருக்கேன். 12ஆவதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கல்லூரி காலமாக இருக்கட்டும், எல்லா காலகட்டத்துலேயும் அதை நான் பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் அந்த நிதானமாக இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஓய்வு அப்படிங்கிறத நான் இப்போ கடந்த ஓராண்டாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கடந்த ஓராண்டில் அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு பலனும் தந்திருக்கு. அதை எப்படி நான் பயன்படுத்துறது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த காணொலியில். அதனால் நீங்கள் தவணை வச்சுக்கிட்டு எந்த வேலையும் சரியாக நேரத்துக்கு செய்யாத ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும். இல்லை நீங்கள் என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் தலைமையில் எடுத்து போட்டுக்கிட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு கஷ்டப்படுற ஒரு ஆளாக இருந்தாலும் இந்த காணொலியை பாருங்கள், உங்களுக்கும் இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும். என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தவணை வைக்கிற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு தவணை வைக்காதீங்க. நீங்கள் அதை மாற்றிக்கிட்டே ஆகணும். ஏன்னா அது உங்களோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கும். ஆரம்பத்தில் பார்த்தா ஏதோ அது பெரிய சிக்கல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்காது. அப்படி ஒழுங்காக வாழ்ந்தாதான் வாழ்க்கையா, ஒரு ஒழுக்கத்தோட அன்றாட வாழ்க்கையை கட்டமைச்சிக்கிட்டா தான் வாழ்க்கையா, அப்படி ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னு தோணும். ஆனால் 20-30 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெருசாக எதையும் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம், மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்க மாட்டோம். ஒரு வாழ்க்கைங்கிறது சில சமயங்களில் கூட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமாக நமக்கும் கஷ்டமாக அமைஞ்சிரும். அதனால் தவணை வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த காணொலியை பாருங்கள். அந்த தவணை வைக்கிற பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க. ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் கச்சிதமாக செய்கிறதுக்கெல்லாம் நிறைய கருவிகள், டூல்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று பழுதாச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியான கருவிகள் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளோட நேரத்தை, நம்மளோட செயல்களை நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்கும் சின்ன சின்ன கருவிகள் இருக்குது. அதையெல்லாம் நான் சில சமயங்களில் நூல்கள் படித்து கற்றுக்கிட்டேன், சில சமயங்களில் காணொலிகள் பார்த்து கற்றுக்கிட்டேன், சில சமயங்களில் மற்றவங்க சொல்லி கற்றுக்கிட்டேன், அடுத்தவங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன், சிலலாம் என்னோட சொந்த அனுபவத்துலையும் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் எல்லாத்தையும் கலந்து தான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் கலந்து தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் கலந்து தான் கொடுக்க போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பார்க்க போகிற ஒரு கருவி த எய்சன்ஹவர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த எய்சன்ஹவர் மேட்ரிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளோட விளக்கமாக சொல்கிறேன். அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லித்தரேன். இந்த மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா வலம் இருந்து இடம் வந்தீங்கன்னா அர்ஜென்ட் நாட் அர்ஜென்ட், அதாவது அவசரம் இல்லை. மேலேருந்து கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை, அதாவது இம்பார்ட்டன்ட் அன்இம்பார்ட்டன்ட் அப்படி பிரிச்சிருப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது என்னன்னா உங்களுக்கு 4 கட்டம் கிடைக்கும். 1 2 3 4 மேட்ரிக்ஸ். நீங்கள் சின்ன வயசுல குவாட்ரண்ட் படிச்சிருப்பீங்களா, 1 2 3 4, அதே தான் இங்கேயும் அந்த மாதிரி 1 2 3 4ன்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த முதல் கட்டம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட், அதாவது அவசியம் அந்த மாதிரியான வேலைகள் தான் முதல் கட்டத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, ஓய்வு எடுக்கணும் நீங்கள், அது உங்களுக்கு அவசியம். உங்களால் நாளைக்கு காய்ச்சலை தள்ளி போட முடியாது. அதே மாதிரி ஓய்வு எடுக்காமல் உங்களால் ஓடவும் முடியாது. அவசியம். உங்கள் ஃபோன் ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், அது அவசியம். நீங்கள் இன்றைக்கி பண்ணி தான் ஆகணும். உங்கள் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு இன்றைக்கி தான் கட்டணம் கட்டுறதுக்கான கடைசி நாள், அவசியம், தள்ளி போடவே முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கட்டம் எண் 1 இருக்கும். உங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லை கல்லூரி முடிச்சிட்டிங்க,
பள்ளிக்கூடம் இல்லை, கல்லூரி முடிச்சிட்டிங்க, வேலை எடுக்கணும், அவசரம் அவசியம், தள்ளி போட முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கட்டம் எண் 1ல் இருக்கும். கட்டம் எண் 3 கீழே வந்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவசரம் ஆனால் அவசியம் இல்லை. இங்கே அவசியம் இல்லைன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலை செய்யாமல், அந்த வேலை அவசியம் இல்லாத வேலை அப்படிங்கிறது கிடையாது. அந்த வேலையை நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லாத வேலை தான் கட்டம் எண் 3ல் இருக்குது. அது அவசரமான வேலை தான், ஆனால் அதை நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. அது கட்டம் எண் 3. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஃபேன் நின்றுச்சு, மின்விசிறி நின்று போயிடுச்சு. அதை வெளியே இருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு, எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு சரி பண்ண சொன்னீங்கன்னா அவங்க ஒரு 100 ரூபாய் கேட்பாங்களா இருக்கும். 1/4 மணி நேரத்தில் அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்களா இருக்கும். அதை நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அந்த வேலை அவசரம். அதே அந்த வேலையை நீங்கள் எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது விருப்பம் இருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுக்கு விருப்பம் இருக்குது வீட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகலாம். அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறமும் உங்களோட வீட்டில் ஃபேன் ஒழுங்காக ஓடுமான்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த வேலை உங்களுக்கு அவசியமா? கண்டிப்பாக அவசியம் இல்லை. அதுவும் உதாரணத்துக்கு உங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்குது. உங்கள் குழந்தையோட பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி ஆண்டு விழா நடக்குது. அன்னைக்கு உட்காந்து சாயந்தரம் நீங்கள் ஃபேனை கழட்டி மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியையும் உங்கள் குழந்தைகளும் எவ்வளோ கடுப்பாவாங்க. உங்களுக்கு தோணும், ஃபேன் மாட்டுறது அவசியமான வேலை தானே அப்படின்னு. உங்களுக்கு அது அவசியமான வேலையா? அதுதான் கேள்வி. அவசரம், அது அவசரமான வேலை தான், ஆனால் நீங்கள் அதை செய்யணுமா? அதுதான் கேள்வி. இந்த கட்டம் எண் 3 இருக்கிற வேலைகளை பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அதவங்க கிட்ட கொடுத்து செய்ய சொல்லி வாங்கிப்பாங்க. நான் செய்யலாம் தான், ஆனால் நான் செஞ்சால் அதிக நேரம் எடுத்துக்கும், எனக்கு அதை விட முக்கியமான வேலைகள்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது, அதனால் நான் இப்போ அதை செய்ய மாட்டேன், மற்றவங்க கிட்ட ஒரு மலிவான வேலையில் அவுட் சோர்ஸ் பண்ணி செஞ்சு வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் தான் கட்டம் எண் 3ல் இருக்கும். கட்டம் எண் 4 பார்த்தீங்கன்னா நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட், அதாவது அவசியமும் கிடையாது அவசரமும் கிடையாது, அந்த மாதிரியான வேலைகள். உங்களுக்கு நிறைய வேலைகள் அந்த மாதிரி தெரியும். தண்ணி எடுக்கிறது, இல்லைன்னா புகைப்பிடித்தல், இந்த மாதிரியான வேலைகள் அவசியமும் கிடையாது அவசரமும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, நம்ம நிறைய நேரம் தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கிறதோ, டிவி பார்க்குறதோ, இல்லைன்னா தொலைபேசியை நோண்டிக்கிட்டு இருக்கிறதோ, டிக்டாக் பார்க்குறதோ, இதெல்லாம் வந்து கட்டம் எண் 4ல் இருக்கும். என்னன்னா கட்டம் எண் 4 இந்த மாதிரியான வேலைகளை நம்ம உணர்ந்துருவோம். அதாவது நமக்கு தெரியும், ஆமாம் டிக்டாக் பார்க்குறதுங்கிறது நேர விரயம் தான், அதை நம்ம செய்யக்கூடாது, அது அவசரமும் கிடையாது அவசியமும் கிடையாதுங்கிறது நம்மளால உணர்ந்துக்க முடியும். ஆனால் சில சமயங்களில் சில வேலைகள் கட்டம் எண் 4ல் தான் இருக்குங்கிறத நம்மளால உணரவே முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போது நேர்முக தேர்வு வருது உங்களோட கல்லூரியில், நீங்கள் வேலை எடுக்க போகிறீங்க, நேர்முக தேர்வு வந்துருச்சு. நீங்கள் அந்த பக்கம் தமிழ் மன்றத்தில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கீங்க. தமிழ் மன்றத்தில் ஒரு சின்னதாக ஒரு வேலை வருது. உங்களுக்கு அந்த வேலையை அவசரமாகவும் தோணும் அவசியமாகவும் தோணும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், உண்மையிலேயே அது அவசரமும் அவசியமுமா? மற்ற நாட்கள்லாம் அந்த வேலையை உங்களுக்கு அவசியமாக தோணியிருக்கலாம். ஒரு நட்பு, ஒரு பழக்க வழக்கம், அங்கே போகிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தந்திருக்கலாம், அதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த வாரத்தில் நேர்காணலை வச்சுட்டு, வேலைவாய்ப்புக்கான ஒரு நேர்காணலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ் மன்றம் போகிறது உங்களுக்கு அவசியமும் அவசரமுமா? கண்டிப்பாக கிடையாது. அது அவசியமும் கிடையாது அவசரமும் கிடையாது. உங்களோட அவசியமும் அவசரமும் என்ன? நேர்முக தேர்வுக்கு படிக்கிறது தான், நேர்காணலுக்கு உங்களை நீங்களே தயாரிச்சுக்கிறது தான், இன்டர்வியூக்கு போகிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு அவசரம் அவசியம், வேலை எடுக்கிறது தான் அவசரம் அவசியம். அப்போது இந்த தமிழ் மன்றத்துக்கு இந்த வாரம் போகிறது அப்படிங்கிறது கட்டம் எண் 4க்கு போயிடும். அதனால கட்டம் எண் 4 அப்படிங்கிறது சும்மா டிக்டாக் பார்க்குறது மட்டும் கிடையாது. நம்ம மற்ற நாட்களில் அவசியம் அவசரம், இல்லை நம்மளோட மகிழ்ச்சிக்காக மன நிம்மதிக்காக செய்கிற பல வேலைகள் காலத்தை பொறுத்து, அந்த சூழலை பொறுத்து கட்டம் எண் 4க்கு போயிடும். அதனால தான் இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கல்லில் எழுதி வச்சதெல்லாம் கிடையாது, எல்லா நாளும் ஒரே மாதிரிலாம் இருக்காது. சில நேரங்கள் கட்டம் எண் 3ல் இருக்கிறது 4க்கு வந்துடும், கட்டம் எண் 2ல் இருக்கிறது 4க்கு வந்துடும், 1ல் இருக்கிறது வேற எங்கேயாவது போயிடலாம், 2ல் இருக்கிறது 1க்கு வந்துடலாம், எப்படி வேணால் மாறிட்டு இருக்கலாம். அதனால் அந்த கட்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான கட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டம் எண் 2. அவசரம் இல்லை, ஆனால் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான விஷயங்கள் தான் கட்டம் எண் 2ல் இருக்கும். நாம் கட்டம் எண் 2ல் தான் எப்போதுமே வாழணும். கட்டம் எண் 2ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பை கவனிச்சுக்கிறது, நம்மளோட இன்னைக்கோ ஒரு பொது தேர்வுக்காக இன்னையிலிருந்து படிக்கிறது, அதெல்லாம் தான் கட்டம் எண் 2ல் இருக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் தொடர்ந்து ஒரு வருஷம் ஒன்றை செய்யாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு பெருத்த பாதிப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு
நீங்கள் ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடாம ஒழுங்காக சாப்பிடாம நிறைய சாப்பிட்றீங்க, ஜங்க் ஃபுட்டுங்கிறாங்களா அந்த மாதிரி கண்ட தீனியாக வந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் சாப்பிட்றதால உங்கள் உடம்ப பெருசாக அது பாதிச்சிடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகும், நீங்கள் 10 கிலோ கூடியிருப்பீங்க. அப்போ 10 கிலோ கூடினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், அச்சோ 10 கிலோ கூடிட்டோம்னு. எப்படி கூடணும்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் இந்த கட்டம் எண் 2 அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதும் கூட. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கட்டம் எண் 2ல் இருக்கிற விஷயங்களை நம்ம கவனிக்காம விட்டுருவோம். ஏன்னா அதை ஒரு நாள் செய்யலாம் நமக்கு பாதிப்பு ஏற்படாது. நம்ம ஒரு நாள் தேர்வுக்கு படிக்கலைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு ஆண்டு முழுக்க படிக்கலைன்னா கடைசி நாள் உட்காந்து படிக்க வேண்டியது இருக்கும். அந்த கடைசி நாள் தான் நமக்கு தோணும், ஐயோ இந்த வருஷம் முழுக்க தினமும் 1 மணி நேரம் படிச்சிருந்தா இப்போ கஷ்டப்பட தேவையில்லையே அப்படின்னு தோணும். அதனால இந்த கட்டம் எண் 2ங்கிறது நம்ம கவனத்துலேருந்து, நம்ம மனசுலேருந்து, நம்ம மூளையிலேருந்து சட்டுன்னு காணாமல் போயிடும். அதுவும் நம்ம மற்ற வேலைகளில் உழந்துட்டு நிறைய கண்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கட்டம் எண் 2ங்கிறது நம்ம மூளைக்கே வராது. கட்டம் எண் 2ல் என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். நம்ம குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணணும், நம்ம குழந்தைகளோட நேரம் செலவு பண்ணணும், நம்ம உடற்பயிற்சி உடலுக்காக நேரம் செலவு பண்ணுறது, தேர்வுக்காக இல்லை ஒரு நல்ல வேலை மாறுறதுக்காக நேரம் செலவு பண்ணுறது, இல்லை நம்ம உறவுகளை மேம்படுத்திக்கிறதுக்காக நேரம் செலவு பண்ணுறது, நம்மளோட சொந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு இல்லை சுய மேம்பாட்டுக்காக நேரம் செலவு பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டம் எண் 2ல் இருக்குது. நீங்கள் அலுவலகத்தை எடுத்துக்கோங்களேன். அலுவலகம்னு வரும்போது கூட அன்றாட அலுவலகத்தில் நமக்கு வந்துட்டு இருக்கிற வேலைகளையும் நம்ம செஞ்சுட்ருப்போம். அடுத்த வேலைக்காக முன்னேறதுக்கோ இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு முன்னேறதுக்கோ கட்டம் எண் 2ல் இருக்கிற விஷயங்களை நம்ம செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியும். நம்ம மறுபடியும் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணணும், வேறு எதுக்காவது ஒன்று படிக்கணும், அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம முன்னேற முடியும். ஆனால் என்ன ஆகுனா, நமக்கு மற்ற வேலைகள் தினமும் வந்துக்கிட்டே இருக்கும்போது அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம கட்டம் எண் 2ல் இருக்கிறத மறந்து விட்டுருவோம். ஆனால் இந்த நிதானமானவங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க எப்பவுமே கட்டம் எண் 2ல் தான் இருப்பாங்க. அவங்க கட்டம் எண் 2லேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க செய்யறதெல்லாம் பார்த்துக்கோங்களேன், வாழ்க்கைக்கு நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை செய்வாங்க. அது நிதானமானவர்கள். அவங்க குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுவாங்க, அவங்க குழந்தைகளோட நேரம் செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடலை நல்லா பார்த்துக்குவாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயத்துக்கு இப்போவே தயாராவாங்க. நேரத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் எதையுமே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டம் எண் 2ல் இருக்கிற வேலைகளை செயல்களை செய்யாமல் விட்டீங்கன்னா அது திடீர்னு ஒரு நாள் கட்டம் எண் 1க்கு வந்து நிற்கும். உதாரணத்துக்கு கட்டம் எண் 2ல் என்ன இருக்குது, உங்களோட உடலை பார்த்துக்கிறது இருக்குது. நீங்கள் உங்கள் உடலை கவனிக்கவே இல்லை, கண்டதை சாப்பிட்டுட்டு தூங்காமல் வேலையே கதி அப்படின்னு ஏதோ இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா உங்கள் உடம்புக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ அது கட்டம் எண் 1க்கு வந்துடும். அது அவசியம் அவசரம், நீங்கள் உடனே அதை சரி செய்யணும். அதே போல தான் தேர்வுக்கு நீங்கள் படிக்கலை, தினமும் படிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டீங்க. திடீர்னு பார்த்தா அது கட்டம் எண் 1க்கு வந்துடும். அவசியம் அவசரம். அப்போ உட்காந்து கடைசி நிமிஷத்தில் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. இப்படி கட்டம் எண் 1க்கு நீங்கள் 2லிருந்து வேலைகளை தள்ளிக்கிட்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கை முழுக்கவே கட்டம் எண் 1லேயே தான் இருக்கும். அது வந்து சர்வைவல் மோட் அப்படிம்பாங்க. சர்வைவல் மோட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புலி துரத்தும் போது மான் ஓடுது இல்லையா, அதுதான் சர்வைவல் மோட். அப்போ நம்ம உடம்பு வந்து அதிகமாக வேலை செய்யும், நம்ம மூளை வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். அப்படி அந்த மாதிரி நம்மளோட உடலும் மூளையும் வேலை செஞ்சுட்டே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு சீக்கிரம் உடம்புக்கு முடியாமல் போயிடும். சீக்கிரம் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். சர்வைவல் மோட்லேயே நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் கட்டம் எண் 1லேயே நம்ம தொடர்ந்து இருந்தோம்னா நம்ம எப்பவுமே சர்வைவல் மோடில் தான் இருக்கும். அது நம்ம உடம்பையும் பாதிக்கும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கட்டம் எண் 2ல் இருக்கணும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, அவர் இந்த நிதானமான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் எல்லாத்தையும் முன்னுக்கு முன்னே செஞ்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவங்க வீட்டில் ஒரு நாள் வந்து திருட்டு போயிடுச்சு. அதுவும் எப்போ திருட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியூர் கிளம்புறதுக்காக ஏற்கனவே பல ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்காக செலவும் பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு மத்தியானம் திருட்டு போயிடுச்சு. அவங்க அலுவலகத்துலேருந்து வந்து பார்த்தா வீட்டில் பொருட்கள் காணோம், திருட்டு போயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காவல்துறைக்கு புகார் அழிச்சிட்டு அதை பற்றி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்க அந்த வெளியூர் பயணத்துக்கு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதே அவங்கள மாதிரி ஒருத்தர் நிதானமான ஒருத்தராக இல்லாமல் ஏற்கனவே அத்தனையும் திட்டம் போட்டு அத்தனையும் முன்கூட்டியே செயல்படுத்தி வைக்காம இருந்தால் அவங்க பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்காக பெட்டி முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் பக்காவாக செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதை சமாளிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆளாக நம்ம இருக்கும் பட்சத்தில் திடீர்னு நம்ம வீட்டில் இந்த மாதிரி திருட்டு போனால் நாம் என்ன செய்வோம்? நம்மளோட அந்த வெளியூர் பயணம் அதுக்கு நம்ம ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டோம், அது பாதிக்கும்.
ஒருவேளை நம்ம அதை தள்ளி போட வேண்டியது வரலாம், இல்லை அதை போகாமையே விட வேண்டியது வரலாம். இல்லைன்னா என்ன ஆகும், அப்படி போனாலும் நம்ம அங்கே போய் நிம்மதியாக இல்லாமல் போகிற அவசரத்தில் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகாமல் கண்டதை விட்டுட்டு போயிட்டு பாதியை எடுக்காமல் போயிட்டு அப்படி அங்கே போய் அதை வச்சு நம்ம குடும்பத்தோட சண்டை போட்டுட்டு 9 பண்ணிட்டு அப்படி தானே இருக்கும். அப்போது கட்டமெண் 1 இந்த அவசியமான அந்த சிக்கல்கள், வெளியிருந்து வர்ற சிக்கல்கள் நிதானமான மனிதர்களுக்கும் வருது, தவணை வைக்கிறவங்களுக்கும் வருது, எல்லாத்துக்கும் வருது. ஆனால் இந்த நிதானமான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டு கட்ட மாதிரி அவங்க வாழ்க்கை சரியாமல் பார்த்துக்கிறாங்க. ஒன்று வெளியே வந்து திருட்டு போயிடுச்சா, அதோட முடிஞ்சிச்சு, அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வந்துச்சு, அதோட முடிஞ்சிச்சு, அதை அவங்க தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் அவங்க வாழ்க்கையை மற்றபடி நிதானமாக எவ்வளோ வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கட்டமெண் 2ல் வாழாமல் தவணை வச்சுக்கிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு வெளியிருந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, சீட்டு இந்த திருட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையை சீட் கட்டு மாதிரி சரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வெளியூர் பயணம் பாதிக்கப்படும், அந்த வெளியூர் பயணத்துக்காக அவங்க பண்ண ஏற்பாடுகள் பாதிக்கப்படும், அதனால குடும்பத்தில் சண்டை வரும், அதனால பல பிரச்சனைகள் வரும். அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது பாருங்களேன். அந்த கட்டமெண் 2ல் வாழ்கிறவங்களுக்கும் கட்டமெண் 1லேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் அந்த இடைவெளிங்கிறது எப்படி இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமெண் 2ல் வாழ்கிறவங்க 30 வயசில் ஒரு இடத்துல இருப்பாங்க, கட்டமெண் 1ல் வாழ்கிறவங்களும் 30 வயசுல கிட்டத்தட்ட அதே இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 வயசு வரும்போது கட்டமெண் 2ல் வாழ்கிறவங்க வாழ்க்கையில் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க, சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க, நிதானமானவர்களாக இருப்பாங்க, மகிழ்ச்சியானவர்களாக இருப்பாங்க, அவங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த கட்டமெண் 1லேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்க அவ்வளோ தூரம் அவங்களால செஞ்சுருக்க முடியாது. சில சமயங்களில் நமக்கு என்ன தோணுன்னா, அந்த கட்டமெண் 2ல் வாழ்றவங்களுக்கு வெளியே எதுவும் பிரச்சனையே வர்றதில்லைன்னு தோணும். உங்களுக்கு என்னப்பா பிரச்சனையே இல்லாதனால வாழ்க்கை ஜாலியாக இருக்குது, எங்களுக்கும் அப்படி கிடையாது, எங்களுக்கும் வெளியே இருந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி கிடையாது, அவங்களுக்கும் வெளியிருந்து பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கும் வெளியிருந்து விபத்துகள் வரும், எல்லாமே நேரும். ஆனால் அவங்களோட வாழ்க்கையை மொத்தமும் சீட்டுக்கட்டு மாதிரி சரியாமல் பார்த்துக்குவாங்க. அதுக்கு காரணம் அவங்க அந்த கட்டமெண் 2ல் வாழ்கிறது தான். அதனால் நாமளும் கட்டமெண் 2ல் வாழணும். இந்த தவணை வச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரொக்ராஸ்டினேட்டர்ஸ், எதையும் நேரத்துக்கு செய்யாமல், எதையும் ஒழுங்காக செய்யாமல் தவணை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கவங்க, அவங்க பெரும்பாலும் எதில் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டமெண் 1, 3, 4 அதில் தான் வாழ்ந்துருப்பாங்க. 1, 3, 4 இதுதான் அவங்களோட வாழ்க்கை முறையாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் கட்டமெண் 4ல் வாழ்வாங்க. தேவையான எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. அப்போ தேவையான எந்த விஷயத்தையும் செய்யாமல் தேவையில்லாதது கண்டதை நண்பர்களோட பேசுறது, சும்மா வெட்டியாட்டம் அடிக்கிறது, ஃபோன் பார்க்குறது, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தேவையில்லாத 4வது இருக்கிறத செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும், ஐயோ நம்ம வந்து ஒன்றும் செய்யலையே அப்படின்னு. அப்போ செய்யலைன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3வது இருக்கிறத செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவசரமானது ஆனால் அவசியம் இல்லை, அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஆசுவாசப்படுத்திக்கிறது. நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கேன், நான் ஒன்றும் அப்படி நேரத்தை வீணடிக்கல, என் வாழ்க்கையும் ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும் அப்படின்னு அப்படி ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக கட்டமெண் 3 இருக்கிறத செஞ்சுட்டு இருப்பாங்க. அதன் பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கட்டமெண் 2ல் இருக்கிறதெல்லாம் திடீர்னு சரிஞ்சு வந்து கட்டமெண் 1க்கு விழும். அப்புறம் வெளியே இருந்து வர விபத்துகளும் 1ல் வந்து விழுகும். அப்போ என்ன ஆகும்னா அவங்க திடீர்னு போய் 1ல் இருக்கிறத செய்ய வேண்டியதாக இருக்கும். அதாவது அவசியம், எமர்ஜென்சி, அதை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த எமர்ஜென்சி செய்யும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சர்வைவல் மோடுக்கு நம்ம உடம்பும் மூளையும் போயிடும். புளி துரத்துற மான் கணக்கான ஒரு உடலுக்கும் மனதுக்கும் நம்ம போயிடும். அப்படி துரத்தி முடிச்சு அதை ஓடி முடிச்சதுக்கப்புறம் அந்த கட்டமெண் 1ல் இருக்கிறத செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்பு எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம போய் உட்காந்து கட்டமெண் 2ல் இருக்கிற வேலையை செய்வோமா, வாழ்க்கையை நீ திருத்திக்கிறதுக்கான உருப்படுறதுக்கான அந்த வேலையில் நம்ம செய்வோமானா செய்ய மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா மீண்டும் போய் கட்டமெண் 4 இருக்கிற செய்வோம். நானே இப்போதான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு வந்திருக்கிறேன், என்னால் போய் படிக்க முடியுமா, அது நமக்கு சாயந்தரத்தில் உட்காந்துட்டு 1 மணி நேரம் நான் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே அப்படி தானே சொல்கிறாங்க பள்ளிக்கூட பசங்க பார்த்தீங்கன்னா. அவங்க என்ன கட்டமெண் 1லேருந்து நேரம் 4க்கு போயிடுவாங்க. அப்போ திரும்ப 4லேருந்து 3, 3லேருந்து 1 இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கும். இந்த 2க்கு அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா 2ல் இருக்கும்போது அவங்க அதை பற்றி மதிக்கவே மாட்டாங்க. அது 1க்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை கவனத்திலேயே எடுத்துக்குவாங்க. அடுத்து இன்னொரு வகையராக இருக்காங்க, என்ன மாதிரி நான் முன்னாடி அப்படி தான் இருந்தேன், என்ன மாதிரி வகையரா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்டமெண் 2ல் இருக்கிறத செய்வாங்க. அதனால் கட்டமெண் 2ல் இருக்கிறத செய்வேன், என்னோட சாப்பாட்டை ஒழுங்காக கவனிச்சுப்பேன், என்னோட இடையை ஒழுங்காக கவனிச்சுப்பேன், குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுறதை கவனிச்சுப்பேன், அதெல்லாம் கவனிச்சுப்பேன். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கட்டமெண் 3ல் இருக்கிறது நிறையா தூக்கி தலைமையில போட்டுப்பேன். அது நான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, யார்கிட்ட வேணால் கொடுத்து செய்யலாம்.
ஆனால் அது அப்படி விட முடியாது. அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லேபிளுக்குள்ளே, அப்படிங்கிற ஒரு பெயருக்குள்ளே இருந்துட்டு நான் அந்த வேலையை செஞ்சாலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதோ, இல்லை அந்த வேலையை மற்றவங்ககிட்ட எப்படி கொடுத்து வாங்குறதுன்னு தெரியாதோ, இல்லை அந்த வேலையை செய்யவே வேண்டியதில்லை விட்டுறலாம் அப்படிங்கிற நிதானம் இல்லாமல் 3, 2, 2, 3 இதுலேயே இருக்கிறது. 4 கூட இருக்க மாட்டேன். நேரத்தை விரையமே பண்ண மாட்டோம். நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி எனக்கு அந்த திடீர்னு ஒரு அவசியம் அப்படின்னு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகளும் தனியாக பெருசாக செய்யாது. ஏன்னா ஓரளவுக்கு நிதானமாக இருக்கக்கூடிய ஆள் தான் நான். தேர்வுக்கெல்லாம் முன்கூட்டியே படிச்சிருவேன். அதனால் கடைசி நிமிஷத்தில் உட்காந்து தான் எனக்கு படிக்கணும். கடைசி நிமிஷத்தில் எனக்கு நிறையா தேர்வுகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஏதாவது வெளியே சிக்கல் வந்துருக்கு, தேர்வு எழுதிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் கையாளக்கூடியதை விட ரொம்ப அதிகமான விஷயங்களுக்கு தலை மேலே போட்டுக்கிறது. நிறைய பேர் அந்த வகையாக இருப்பீங்க பார்க்குறவங்கள. என்னோட யூடியூப் காணொலிகள் ஒரு கட்டத்தில் வாரம் 3-4 காணொலிலாம் போட்டேன். எந்த தரத்துலேயும் நான் கொஞ்சம் கூட குறைச்சிக்கல. நல்ல தரமான காணொலிகள் தான் போட்டேன். நிறைய படித்தேன். அது போக என் வீட்டில் அத்தனை வேலைகள் இருக்கும். வீட்டு வேலை செய்கிறது, நடக்க போகிறது. வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 நாள் 5 மைல், அதை 10 கிலோமீட்டர் பக்கம் நடப்பேன். இத்தனையும் பண்ணிகிட்டு இருந்தால் எவ்வளோ நாள் உடம்பு அத்தனையும் பண்ண முடியும்? எவ்வளோ நாள் நம்மளோட மூளையை அப்படியே தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு 1.5 வருஷம் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்படியே விட்டேன். அப்புறம் ஒரு 1.5 வருஷம் காணொலியே போடல. இதுதான் கட்டம் எண் 2, 3ல் வாழ்கிறவங்களுக்கும் 2ல் மட்டுமே வாழ்கிறவங்களுக்குமான வித்தியாசம். ஏன்னா அவங்க நிதானமாக போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த 1.5 வருஷத்தில் நான் போட்ட காணொலிகளை அவங்க 3 வருஷம் நிறுத்தி நிதானமாக போட்டிருந்துருப்பாங்க. அது வேறு மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். நான் போனது அந்த மாதிரி இல்லை இல்லையா? அப்போ இந்த மாதிரி கட்டம் எண் 2, 3லையுமே இருக்கக்கூடாது. அதுவுமே தப்பு. இப்போ கட்டம் எண் 2ல் மட்டும் வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சரி, எப்படி இந்த எய்சன்ஹவர் மேட்ரிக்ஸை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், செயல்கள் அத்தனையும் பட்டியல் போடணும். உங்களோட டு டூ லிஸ்ட் அத்தனையும் பட்டியல் போடணும். அந்த டு டூ லிஸ்ட்டில் என்ன வேணால் இருக்கலாம். நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் இருக்கலாம். நான் ஒரு நூல் எழுதணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் இது வரைக்கும் எழுதவே ஆரம்பிச்சிருக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்படலாம். அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தினமும் பாத்திரம் கழுவுறீங்க, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த பத்திரத்தை நீங்கள் கழுவு தான் போகிறீங்க, அந்த வேலைகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேலை மாறணும்னு ஆசைப்பட்றீங்க, இருக்கிற வேலையை உங்களுக்கு பிடிக்கல, இல்லை உங்களுக்கு ஒத்து வரல, மாறணும்னு ஆசைப்பட்றீங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இடை குறிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, உடற்பயிற்சி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா, அதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. அவங்க குழந்தையோட இன்னும் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களோட மனைவிக்கு வீட்டில் ஒத்தாசை செய்யணும், ஒத்தாசையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அடுத்த வாரத்தில் போயிட்டு யாரையாவது சொந்தக்காரங்களை பார்க்கணுன்னு திட்டம் வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, அவங்க வரதா சொல்லியிருக்காங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களோட குழந்தையோட பள்ளி ஆண்டு விழா வரப்போகுது, இல்லை உங்களோட குழந்தையோட பள்ளிக்கு போய் நீங்கள் புத்தகங்கள் வாங்கிட்டு வரணும், பள்ளிக்கு போய் புது பள்ளிக்கு போய் நீங்கள் பதிய வைக்கணும் அவங்க பேரை, இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். உங்களோட டு டூ லிஸ்ட் அத்தனையும் எழுதுங்க. அதான் சொல்லுவேன். ஒன்றையும் விடாதீங்க, அத்தனையும் எழுதுங்க. சில சமயங்களில் உங்களுக்கு விட்டு போயிடும். உதாரணத்துக்கு நீங்கள் பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, நான் தான் கழுவணும், நான் தான் கூட்டணும், என்ன பண்ண முடியும்? நான் அதை எழுதணுமா வேற இதில் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பரவாயில்ல, எழுதுங்க. ஏன்னா சில சமயங்கள் நம்மளால் செய்ய முடிகிறத விட அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுவோம். அதனாலேயே நமக்கு ஏமாற்றங்கள் வரும், நம்ம மேலேயே நமக்கு ஒரு விரக்தி வரும். எல்லாரும் என்னென்னவோ செய்கிறாங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறையா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு குழந்தைங்கள குளிப்பாட்டி பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு சமைச்சு பாத்திரம் கழுவி வீடு கூட்டி எல்லாம் பண்ணி மறுபடியும் சாயந்தரம் பிள்ளைங்களை சாப்பிட வச்சு தூங்க வச்சு குளிக்க வச்சு இத்தனையும் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காதான் இருக்கும். ஆனால் நீங்கள் வேற ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை பார்த்து அவங்கள மாதிரி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா இருக்கும். அது உங்களுக்கு முடியுமானா முடியாது. அப்போது அது முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு தெரியணும்னா கூட அதை பற்றி நீங்கள் ஒரு பட்டியலில் எழுதினா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே நம்ம மூளைக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. எப்போவுமே என்ன ஒன்று சொல்லுவாங்கன்னா திங்க் ஆன் பேப்பர் அப்படிம்பாங்க. அதாவது எதாக இருந்தாலும் காகிதத்தில் எழுதி பார்த்து நம்ம யோசிக்கணும். அப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு புரிதல் ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் சின்ன வேலைகளாக இருந்தாலும் பட்டியல் போடுங்க. அதே மாதிரி தான் சில வேலைகள் நாம தான் செய்யணும்னு நமக்கு தோணும். பாத்திரம் நான் தான் கழுவணும், வீடு நான் தான் கூட்டணும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10-12 வயசில் குழந்தைகள் இருப்பாங்களா இருக்கும். அவங்கக்கிட்ட தினமும் ஒரு அறையை நீ கூட்டிருன்னு சொன்னால் அவங்க செஞ்சு கொடுப்பாங்களா இருக்கும். ஆனால் நம்ம அதை கேட்டிருக்கவே மாட்டோம். நமக்கு அது தோணிருக்காது. இல்லை அந்த குழந்தைங்க வீடு கூட்டினா நமக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும்.
அது கட்டம் எண் 3 இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அது கட்டம் எண் 1 இருக்குது, நம்ம தான் செய்யணும், வேறு வழி கிடையாது, அவசியம் நம்ம தான் செய்யணும்னு நினச்சிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இருப்போம். அப்போ அந்த மாதிரி ஏற்கனவே நமக்கு இருக்கிற பயாசஸ், அதாவது ஏற்கனவே நமக்கு இருக்கிற அந்த மாதிரியான சின்ன சின்ன தவறான புரிதல்களையும் நம்ம மாற்றிக்கணும்னா நம்ம அத்தனை வேலைகளையும் முதல்ல பட்டியல் போடணும். அப்படி பட்டியல் போட்டதுக்கப்புறம் நிறுத்தி நிதானமாக நீங்கள் முதல்ல கட்டம் எண் 2ல் என்னென்ன இருக்குன்னு எழுதுங்க. கட்டம் எண் என்ன 2ல் இருக்குன்னு எழுத தேவையில்லை. ஒரு வேலையாக போயிட்டு அதுக்கு பக்கத்தில் கட்டம் எண் 2ல் இருந்தால் 2ன்னு பக்கத்தில் எண் போட்டுக்கோங்க. அதன் பிறகு கட்டம் எண் 1 எழுதுங்க. அதன் பிறகு கட்டம் எண் 3, கட்டம் எண் 4 இதையும் எழுதுங்க. இதை எழுதிட்டு இனி வர நாட்களில் நம்மளோட திட்டம் என்னவா இருக்கணும் அப்படின்னா கட்டம் எண் 4 இருக்கிறது செய்யவே கூடாது. அடுத்து ரொம்ப நாளுக்கு நான் சொல்ல என்ன சொல்கிறேன்னா, இந்த நம்ம வாழ்க்கையை புரட்டி போட வரைக்கும் அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் கட்டம் எண் 4 இருக்கிற எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு. ஏன்னா நமக்கு தோணும், அப்போ நான் டிவியே பார்க்கக்கூடாது, இது எந்த வாழ்க்கை அப்படின்னு. அப்படி சொல்லலை. நீங்கள் டிவி பார்க்கலாம், நீங்கள் தொலைபேசியில் பேசலாம், நோண்டலாம், டிக்டாக் பார்க்கலாம், அதெல்லாம் இப்போ மொத்தமாக கட்டம் எண் 4 ஆகாதுன்னு நம்ம சொல்ல கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையை நிதானமாக வாழ்கிறவங்களோட அந்த இடத்துக்கு கொண்டு போக வரைக்கும் கட்டம் எண் 4 வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கட்டம் எண் 3ல் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் கட்டம் எண் 3. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் கட்டம் எண் 3 இருக்கு. நாம இந்த வேலையை வெளியே கொடுத்துடலாம். ஃபேன் ஏதாவது ஆயிடுச்சா வெளியே கொடுத்து பார்க்கலாம். தினமும் நாம தான் நம்ம துணியை தேய்ச்சிக்கிட்டு இருக்கோமா, ஒரு 3 மாதத்துக்கு நமக்கு ஏற்கனவே ரொம்ப வேலைப்படும் தான் நம்ம குழந்தைங்களோட துணி ஒரு 3 மாதத்துக்கு வெளியே கொடுத்து தேய்ச்சி வாங்குவோமே. அப்படி நீங்கள் கட்டம் எண் 3ல் இருக்கிற வேலைகளை, சில வேலைகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலைகள் கட்டம் 1ல் உங்களுக்கு இருக்கிற வேலைகளை கட்டம் எண் 3க்கு கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களோட வாழ்க்கை. அப்படி இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கட்டம் எண் 1, 2, 3, 4 எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்கத்தில் எழுதி பட்டியல் போட்டு வைக்கணும். அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பீங்களா? இன்னொரு பக்கத்தில் நம்மளோட வாழ்க்கையோட இலக்குகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த பக்கத்தில் செயல்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம துணி துவைக்கணுங்கிறதோ, பாத்திரம் கழுவணுங்கிறதோ, படிக்கணுங்கிறதோ செயல்கள். இந்த பக்கத்தில் நம்ம இலக்குகளை பற்றி பார்க்கலாம். ஏன்னா எந்த திசைக்கு நம்ம போகிறோம், எந்த வழியில் நம்ம போகிறோம்னு தெரிஞ்சாலும் அதற்கான செயல்களை நாம் சரியாக பொருத்தி கொண்டு வர முடியும். அப்போ இலக்குகளை நாம் எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீண்ட கால இலக்கு ஒன்று நம்ம வச்சுக்கணும். 10 ஆண்டுகள் அப்படிங்கிற கணக்கில் நாம் வச்சுக்கணும். சில சமயங்களில் நமக்கு பயம் இருக்கும், 10 ஆண்டுகளுக்கு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒன்றும் புரியலையே, இவன் அதெல்லாம் யோசிக்கணுமா அப்படின்ட்டு பதட்டம் ஆகாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு திசை தான். நான் மேற்கு பக்கமாக போகணும் அப்படிங்கிறது நீண்ட கால திசை தானே ஒளி, இன்றைக்கே சரியாக எது மேற்குன்னு கண்டுபிடிச்சி எது சரியாக ட்ரூ நார்த், ட்ரூ ஈஸ்ட்னு கண்டுபிடிச்சி போகணுங்கிறது நமக்கு குறிக்கோள் கிடையாது. 10 ஆண்டுகள் கழிச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு தோராயமாக என்ன வேணும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். என்ன இதில் என்னன்னா, நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம 10 ஆண்டுகளில் செய்யணும், 10 ஆண்டுகளில் வேணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா உங்களுக்கு அது தேவையில்லைன்னு தோணும், அதெல்லாம் எனக்கு வேணான்னு தோணும், இப்போ எனக்கு அது பெருசாக தோணலைன்னு தோணும். அதனால் 10 ஆண்டுகள்ங்கிறது 10 ஆண்டுகள் நமக்கு எல்லாமே மாறக்கூடும். அதனால் ரொம்ப அதை பற்றி பயப்படாதீங்க. ஆனால் ஒரு திசை நிர்ணயிச்சுக்கோங்க 10 ஆண்டுகள். ஏன்னா சில சமயங்கள் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு ஆண்டில் செஞ்சு முடிக்கணும்னு நினைப்போம். அந்த ஒரு பதட்டம் நமக்கு இருக்கும். இன்றைக்கி நான் செய்ய முடியலன்னா நமக்கு ஒரு ஐயோ நான் ஒன்றுமே செய்யலையே, இப்படி ஆகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். சில விஷயங்கள் 10 ஆண்டுகள் எடுத்துக்கும். ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாகணும், எழுதுறதுல தேர்ச்சி பெற்றவங்களாகணும், 10 ஆண்டுகள் எடுத்துக்கும். நான்லாம் எப்போ இருந்து எழுத ஆரம்பிச்சேன், கடைசி என்னோட நூல் வெளியிடுறதுக்கு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஓவியம் வரைகிறது அப்படிதான் 10 ஆண்டுகள். நீங்கள் ஒரு துறையில் ஓரளவுக்கு உண்மையிலேயே நீங்கள் மெச்சிக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் மெச்சுற அளவுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க எத்தனை ஆண்டுகள் எடுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 10 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. அதுதான் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு எண். அப்போ அதுக்கு தான் இந்த 10 ஆண்டுகள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா சில சமயங்களில் ஒரு விஷயத்தை செய்யணும்னா நமக்கு பதட்டம் வரும், ஐயோ இன்றைக்கி நான் செய்ய முடியல, அது பதட்டம் நீங்கள் அடையாதீங்க. 10 ஆண்டுகள் நம்ம செஞ்சு முடிச்சா போதும். 10 ஆண்டுகள் தான் நம்மளோட இலக்கு. அதுலேருந்து குறைக்கும் போது நீங்கள் எந்த ஆண்டுகள் எவ்வளோ திட்டம் வச்சுக்கணும்னா ஒவ்வொரு ஆண்டுக்கான திட்டம் என்ன, அடுத்த வருஷம் இந்நேரம் நான் எங்கே இருக்கணும், புது வேலையை எடுத்துருக்கணும், இல்லைனா அடுத்த வருஷம் இந்நேரம் நான் 10 கிலோ எடை குறைச்சிருக்கணும், அடுத்த வருஷம் இந்நேரம் நான் இன்னும் கொஞ்சம் நல்ல உணவுகளை சாப்பிடணும், இல்லை அடுத்த வருஷம் இந்நேரம் நான் ஸ்பானிஷ் மொழியில் இவ்வளவு தூரம் தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்கள் எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை இன்னும் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும், இன்னும் வேணா இருக்கலாம், எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற திட்டம் வகுத்துக்கும். அடுத்து இன்னும் கீழே வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கான திட்டம் வச்சுக்கணும். ஒரு காலாண்டுக்கும் ஒவ்வொரு குவார்ட்டர் அப்படிம்பாங்கல்ல அதுக்கான திட்டம் என்ன அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஏன்னா
ஓராண்டுங்கிறது நம்ம கொஞ்சம் பெரிய எண் தான். நம்ம என்ன பண்ணுறோம், ஏமாந்து விட்டுரும். அது நடக்கிறதா ஜனவரியில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கோல் இருக்கும், இல்லை ரெசல்யூஷன் எடுப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டோம். அப்புறம் மறுபடியும் டிசம்பர் வந்து ஐயோ அப்படின்னு பதறி நம்ம மறுபடியும் செய்யணும்னு நினைப்போம் எல்லாத்தையும். அந்த மாதிரியான பதட்டத்தை தவிர்க்கணும். அதாவது அந்த காலாண்டுகளுக்கான திட்டம் வச்சுக்கிறது. ஒவ்வொரு காலாண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறது, அந்த காலாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம திட்டங்களை நிறுத்தி நிதானமாக எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து நம்ம கொண்டு போகலாம். அதுலேருந்து கீழே வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கான திட்டம். ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கத்துலையும் இந்த மாதத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த மாதத்தில் நமக்கு உண்டான வேலைகள்னா, இந்த மாதத்தில் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணுமா, அதை எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கான இலக்குகள் அதை நம்ம செய்யாமல் தவிர்க்க முடியாது, நம்ம செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதம் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் தொடங்குதா, அதுக்கான அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி இல்லை இந்த மாதம் நான் வந்து இவ்வளோ நேரம் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இலக்குகள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாதக்கணக்கில் இலக்குகள் வச்சுக்கிறது. அடுத்து கீழே வரும்போது வாரம். முன்னாடி சொன்ன மாதிரி வாரம் இல்லைன்னா வாரம்ங்கிறது ஸ்ப்ரிண்ட் மாதிரி தான். ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்ப்ரிண்ட்லாம் பண்ணுறாங்களோ அதே தான் இங்கேயும் நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கும். இந்த வாரத்தில் என்னென்ன செய்யணும், எவ்வளோ செய்யணும் அப்படிங்கிற அந்த இலக்கு. அப்புறம் இன்னும் கீழே வரும்போது ஒவ்வொரு நாளுக்கான இலக்கு அப்படிங்கிறது. இது ஏன் இப்படி நம்ம வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் ஒரு நாள் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற வேலையை அந்த ஒரு நாள் நம்மளால் பண்ணி முடிக்க முடியாது. அதை வேறு வழியே கிடையாது, அடுத்த நாளுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ நமக்கு இன்னைக்கு பண்ணலை அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. சில சமயங்கள் அது நடக்கும். நம்ம சோர்ந்து போயே ஒன்று செய்யணும்னு நினைப்போம், முழு மூச்சோட செய்வோம், ஆனால் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா சோர்ந்து போய் அடுத்த நாள் செய்யறதே விட்டுருவோம். அப்படி விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான வெவ்வேறு காலகட்டங்களுக்கான இலக்குகள் நம்ம வச்சுக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு நாள் அவங்க செய்யணும்னு நினைக்கிறேன், செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னா அந்த சோர்வடையாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு வாரத்துக்கான இலக்குக்கு நம்ம எவ்வளவு கிட்ட போயிருக்கோம், இன்னைக்கு நம்ம செய்ய முடியலன்னா நாளைக்கு அதையும் சேர்த்து பிடிச்சிடலாம். இல்லை ஒரு வாரத்துக்கான இலக்கை நம்ம எட்ட முடியலன்னா ஒரு மாதத்துக்கான இலக்கில் நம்ம சேர்த்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறது. இன்னொன்று என்னத்துக்கு நமக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா, சில சமயங்கள் இந்த கட்டமின் 3, 4 இருக்கிறத தேவையில்லாத விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா, அப்போது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செய்யாமே விட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் நம்மளோட இலக்கில் ரொம்பவே பின்தங்கிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம யோசிக்கும் போது தான் நமக்கு தெரியும், 3 நாளில் நம்ம நிறைய நேரம் செலவு பண்ணுறோம். இப்போ 3 நாளில் நிறைய நேரத்தை நம்ம 3ஆவது மாதத்துலேருந்து குறைச்சிக்கலாம், பிப்ரவரி மாதத்துலேருந்து குறைச்சிக்கலாம், இல்லை ஏப்ரல் மாதத்துலேருந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு குறைச்சிக்கிட்டோன்னா நம்மளோட இலக்குகள் எட்டுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டு அப்படின்னு வரும்போது நம்ம நினச்சதில் ஒரு 75% செஞ்சுருப்போம். அது முந்தைய ஆண்டுகளோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சதில் 10% கூட செய்யாத ஆண்டுகளோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 75% உண்மையிலே பெரிய வெற்றி தானே. அதுக்கு தான் இந்த மாதிரியான இலக்குகளை நம்ம நிர்ணயிச்சுக்கிறது. பயப்படாதீங்க, நான் எப்படி பண்ணுறேன், நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பின்னாடி காட்டுறேன். பயப்படாதீங்க. அதே மாதிரி எடுத்ததும் ரொம்ப ரொம்ப கச்சிதமாக அதை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இங்கே வந்து பெர்ஃபெக்ஷனெல்லாம் எதிர்பார்க்கல. கச்சிதமாக எப்படி செய்யறதுங்கிறத பற்றி நம்ம இங்கே பிரச்சனையே கிடையாது. ஏன் இப்படி இலக்குகளை பிரிக்கிறோங்கிறதுக்கான காரணமே நமக்கு ஃபீட்பேக் லூப் இருக்கணும் இருக்காது. ஒரு முறை செஞ்சு முடிக்கலன்னா அடுத்த வாரத்தில் அதை திருத்திக்கலாம், ஒரு மாதத்தில் செஞ்சு முடிக்கலன்னா அடுத்த மாதத்தில் திருத்திக்கலாம், அடுத்த ஆண்டில் திருத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக் லூப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் இப்படி பிரிக்கிறது. அதனால இந்த வாரம் சொதப்பிடுச்சா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் திட்டமிட்டபடி போகலையா, அடுத்த வாரம் சரி பண்ணிக்கோங்க, இந்த மாதம் விஷயம் அடுத்த மாதம் சரி பண்ணிக்கலாம். இது வந்து பயன்படும். அதனால் ரொம்ப பதட்டம் அடையாதீங்க, பயப்படாதீங்க. இது செய்யக்கூடியது தான். இதுக்கு அதே மாதிரி நேரமும் அதிகம் செலவாகாது. நான் எப்படி செய்கிறேன், எப்படி செஞ்சுட்ருக்கேன்னு காட்டுறேன், எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு காட்டுறேன், அதை கடைசியாக காட்டுறேன். அதனால் பயப்படாமல் இந்த மாதிரி இலக்குகளை பற்றி யோசிங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கட்டம் எண் 2க்கு எப்படி வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போட்டு எப்படி கட்டம் எண் 2க்கு வேகமாக வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கட்டமெண் 2லயே ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு கட்டமெண் 2 இருக்கிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க நிதானமாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப காலமாக கட்டமெண் 1லயே இருந்தவங்க திடீர்னு கட்டமெண் 2க்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கும். ஏன்னா பழைய அந்த வேலைகள்லாம் வந்து அவங்க தலைமையில் இப்போ தானே உட்காந்துருக்கும். அவங்க பல மாசமா பரீட்சைக்கு படிக்காமல் இருப்பாங்க. அதையெல்லாம் அவங்க இன்னைக்கு படிக்க வேண்டியது இருக்கே. அவங்க எப்படி கட்டமெண் 1லேருந்து 2க்கு திடீர்னு வர்றது, அதை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். நீங்கள் தவணை வச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர், அதாவது ப்ரொக்ராஸ்டினேட்டர், கட்டமெண் 1, 3, 4லேயே தான் உங்கள் வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 செயல்களை உங்களோட இந்த காலாண்டுக்கான செயல் திட்டமாக நீங்கள் எடுத்துக்கணும். கட்டாயம் அந்த 4 செயல்களையும் நீங்கள் தினம் செய்யணும். அந்த 4 செயல்கள் தவிர்த்து தேவையில்லாத வேற எந்த செயலையும் நீங்கள் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் மாணவராக இருக்கீங்க, அந்த 4 செயல்கள் தவிர்த்து கட்டமெண் 3, 4 இருக்கிற செயல்களை எல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. ஃபோன் பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக சோஷியல் மீடியாவெல்லாம் தூக்கிடுங்க. அந்த
முகநூல், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் தூக்கிடுங்க. தூக்கிட்டு இந்த எடுத்துருக்கிற இந்த 4 செயல்கள், இந்த 4 ஹேபிட்ஸ், இந்த 4 பழக்கங்களுக்கு மட்டும் உங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அலுவலகத்தில் ஏற்கனவே இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களால் உங்களோட அலுவலகத்தில் வேலை பார்க்குற நேரத்தைலாம் நிறுத்த முடியாது. ஆனால் மற்ற உங்களோட அலுவலக நேரம் போக மீதி நேரம் இருக்கும் இல்லையா, அந்த மீதி நேரத்தில் நீங்கள் இதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. இந்த 4 பழக்கங்கள் எது எது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டம் எண் 2லேருந்து 2 பழக்கம் நீங்கள் எடுத்துக்கணும். கட்டம் எண் 1லேருந்து 2 பழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது கட்டம் எண் 1ல் இருக்கிறத செயல்படுத்துறதுக்கான 2 பழக்கங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு கட்டம் எண் 2லேருந்து என்னென்ன பழக்கங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்கள் உடலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பழக்கம், உடற்பயிற்சி செய்கிறதோ இல்லை வெளியே சாப்பிட்றத தவிர்க்கிறதோ அந்த மாதிரியான ஒரு பழக்கம். இன்னொரு பழக்கம் உங்கள் குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுறதா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பழக்கம் எடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு உங்கள் தேர்வுக்கு படிக்கிறது, உங்கள் பொது தேர்வுக்கு படிக்கிறது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வு எழுதிட்டுருக்கீங்கன்னா அதுக்கு படிக்கிறது, அந்த மாதிரியான நீண்ட கால திட்டங்களுக்கான ஒரு விஷயம். ஏதாவது 2 எடுத்துக்கோங்க கட்டம் எண் 2லேருந்து. இல்லை உங்கள் மனைவிக்கு வீட்டில் பாத்திரம் கழுத்துறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை அதை செஞ்சிங்கன்னா உங்கள் மனைவிக்கும் உங்களுக்குமான உறவு அதிகமாகும். இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களோட 1 மணி நேரம் விளையாடுறது, அதை செஞ்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான உறவு மேம்படும். அந்த குடும்பம், அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு நீண்ட கால திட்டத்துக்கான முதலீடு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது கட்டம் எண் 2லேருந்து 2 பழக்க வழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கட்டம் எண் 1லேருந்து நீங்கள் 2 எடுத்துப்பீங்க. கட்டம் எண் 1லேருந்து ஏன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த பேக்லாக்ஸ் அப்படிம்பாங்களா, நீங்கள் செய்யாமல் விட்ட வேலைகள், இப்போ தலைமையில் ஏகப்பட்ட வேலைகள் கிடக்குது இல்லையா, அந்த வேலைகள், அதுவும் முக்கியமான வேலைகள், அதை முடிக்கிறதுக்காக சில நேரம் நீங்கள் ஒதுக்கணும் இல்லையா, அதுக்காக அதுலேருந்து 2 விஷயங்களை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ கல்லூரி முடிச்சிட்டிங்க, வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, வேலை எடுக்கிறது தான் உங்களோட முதல் இலக்கு இல்லையா, அதனால் அதை ஒன்று எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது தொடர்பான சான்றிதழ்கள், அது தொடர்பான அழைப்புகள், 4 பேர்த்த கூப்பிட்டு பேசணும், 4 பேர்த்த போய் பார்க்கணும், அதுவும் முக்கியம். அந்த மாதிரி 2 செயல்கள், 2 ஹேபிட்ஸை கட்டம் எண் 1 தொடர்பான 2 ஹேபிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் உங்களோட நேரத்தை இந்த 4 விஷயங்கள் தவிர்த்து வேறு எதுக்குமே பயன்படுத்தவே கூடாது. உங்களுக்கு சில சமயங்களில் செய்யறதுக்கு ஒன்றுமே இருக்காது, செஞ்சுருப்பீங்க, போர் அடிக்கும், அப்போ கூட வேறு எதையும் செய்யக்கூடாது. தொடர்ந்து இந்த 4 உங்களுக்கு அதுக்கு அதிக நேரம் இருக்கா, மீண்டும் இந்த 4ல் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து அதுக்காக செலவு பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளோட இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக செலவு பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் உங்கள் வேலை எடுக்கிறதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது 2 மணி நேரம் படிச்சிட்டிங்களா அன்றைக்கி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கா, 3 மணி நேரம் படிங்க. டிக்டாக் பார்க்காதீங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்காதீங்க, 3 மணி நேரம் படிங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த 4 விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், மற்ற எதுவுமே பண்ணக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பயப்படாதீங்க, ஐயோ வாழ்க்கை முழுக்க இப்படி தான் போக போதா, இப்படி வாழ முடியும் அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படி வாழறதை பற்றி நம்ம பேசல, அந்த கட்டம் எண் 2க்கு வரதை பற்றி தான் பேசலாம். கட்டம் எண் 2க்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு நிதானம் ஆகிடும், நம்மளோட வாழ்க்கையை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும், நம்மளோட டு டூ லிஸ்ட் நம்மளோட கைக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம 3-4 நேரம் செலவு பண்ணலாம். அது வரைக்கும், அந்த வாழ்க்கையை கைக்குள்ளே கொண்டு வர வரைக்கும், செயல்களை கைக்குள்ளே கொண்டு வர வரைக்கும் தான் இந்த திட்டம். அதனால் பயப்படாமல் இதை ஆரம்பிங்க. குறைஞ்சது 3 மாதம் ஆகும், அதுக்கு முன்னாடி உங்களால் முடிக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்க, உண்மையிலே நேர்மையோடு உங்களுக்கு நீங்களே ஒரு அக்கௌண்டபிளாக செய்யணும்னு நினச்சதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு நான் செய்யணும்னு நினச்சி உங்களுக்காக நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அதிகபட்சம் 6 மாதத்தில் செஞ்சிடலாம். 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துடலாம். எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் எவ்வளவு நாட்கள் தவணை வச்சுட்டு இருந்தீங்க, அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது, இப்போ செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த காலக்கணக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ நீங்கள் எவ்வளவு கவனத்தோடு செயல்படுறீங்கிறத பொறுத்து தான் 3லேருந்து 6 மாதத்தில் உங்களுக்கு இந்த மாற்றம், நல்ல மாற்றம் தெரியும். அதனால் குறைஞ்சது 3 மாதம் நம்பி செய்யுங்க. என்னடா ஒரு மாற்றமும் தெரியல அப்படின்னு பயப்படாதீங்க. எப்படி நீங்கள் தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒரே நாளில் எடை கூடுறது உங்களுக்கு தெரியாது, 1 வருஷம் கழிச்சு தான் தெரியுமோ, அதே மாதிரி தான் நீங்கள் சரியான விஷயங்களை செய்யும் போதும் ஒரே நாளில் உங்களுக்கு எந்த மாற்றமும் தெரியாது. ஒரு 3 மாதமாவது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் 3 மாதமாவது இதை பின்பற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பலனை பார்ப்பீங்க. இதை தவிர வேறு எதையும் செய்யாதீங்க. அப்போ நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை உங்களை சார்ந்த வேலைகள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதிக பலனை எட்டணும் அப்படின்னா டீப் ஒர்க் எப்படி பண்ணுறது, டீப் ஸ்டடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நான் காணொலி போட்டிருக்கேன். அந்த காணொலி பாருங்கள், அதன்படி படிங்க, அதன்படி வேலை செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத நேர விரயம் ஆகாமல் கச்சிதமாக உங்களுக்கு தேவையான விஷயத்தில் கவனத்தோடு செஞ்சு அதிக பலனை எட்ட முடியும். சரிங்களா?
இதே நீங்கள் வந்து கட்டம் எண் 2 3ல் வாழ்ந்துட்டே இருக்கவங்க, என்ன மாதிரி நான் பழைய சுபாஷினி மாதிரி ஆனால், பழைய சுபா மாதிரி ஆனவளாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைகளை நீங்கள் குறைக்கணும். அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, கட்டம் எண் 2லேருந்து 2 எடுத்துக்கோங்க. கட்டம் எண் 1லேருந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை அது ஒன்று மட்டும், ஏதாவது ஒரு வேலை மட்டும். கட்டம் எண் 2லேருந்து நீண்ட காலத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகள் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. அதற்கு மேலே எடுக்காதீங்க. போர் அடிக்கும், பரவாயில்ல, இதை மட்டும் செய்யுங்க. மீதி நேரம் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ஓய்வெடுங்க. எப்படி அந்த தவணை வைக்கிறவங்கள மீதி நேரத்தில் மறுபடியும் மேலே படிங்க, மறுபடியும் மேலே அந்த வேலையில செய்யுங்கன்னு சொன்னோம். உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஓய்வெடுங்க, அதை பழக்கப்படுத்துங்க. ஓய்வு எடுக்கிறத பழக்கப்படுத்துங்க. குழந்தைங்களோட விளையாடுறத, அப்படியே உங்களுக்கு நீங்களே ரிலாக்ஸாக இருக்கிறத, அந்த பெருமூச்சு விட்டுட்டு அமைதியாக ஒன்றும் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுறத, அதை பழக்கப்படுத்துங்க. 3 மட்டும் எடுத்துக்கோங்க, பழக்கப்படுத்துங்க. சில சமயம் உங்களுக்கு பதட்டம் ஆகும். என்ன பதட்டம் ஆகும்? எனக்கு வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கணும், எனக்கு நீச்சல் கற்றுக்கணும். அப்போ உங்களுக்கு நேரம் வந்து மற்ற வேலைகளை குறைக்க என்ன ஆகுனா, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து உங்கள் தட்டில் போட்டுக்குவீங்க, எல்லாத்தையும் எடுத்து உங்கள் இலையில வச்சுக்குவீங்க. அத்தனையும் உங்களால் சாப்பிட முடியாது. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ஸ்விம்மிங் கிளாஸும் போய் சேர்ந்துருப்பீங்க, அதுக்கப்புறம் போய் லைசன்ஸ் இருக்கிறதுக்காக போய் டிரைவிங் கிளாஸும் சேர்ந்துருப்பீங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா, திரும்பவும் நீங்கள் ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், கட்டம் எண் 2லேருந்து 2 தான் எடுக்கணும். கட்டம் எண் 1லேருந்து 1 தான் எடுக்கணும். அதை தவிர உங்களோட அன்றாட வேலைகள் நான் சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் அலுவலகத்துக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் பள்ளிக்கூடம் போகிறீங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இல்லை நீங்கள் இல்லத்தரசியாக இருக்கீங்க, உங்கள் வீட்டை பார்த்துக்கிறீங்கன்னா அந்த வேலைகள், அதுக்கானது ரொம்ப முக்கியமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. மீதி நேரத்தில் வேறு எதுவும் எடுத்து போட்டுக்காதீங்க. நான் வந்து 2 சம்பளம் நிறைய முறுக்கு சுடுறேன்னு போய் முறுக்கு சுடாதீங்க. நிதானமாக இருங்க. 1 மாதம் கழிச்சு சுட்டுக்கலாம், தப்பே கிடையாது. லட்டு சுடுறேன்னு சுடாதீங்க. புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்க போகிறேன், தையல் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. நம்மளோட பிரச்சனையே நம்ம 2ல் வாழாமல் 2, 3லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதை நிறுத்துறது தான். அதை நிறுத்தணும்னா நீங்கள் ஓய்வு எடுக்கணும். அப்போ என்ன ஆகுனா, தேவையில்லாமல் புதுசாக ஹாபீஸ்னு பொழுதுபோக்கணும், இல்லை இன்னும் நாளைக்கு நான் அதெல்லாம் கற்றுக்கணும், செய்யாமல் விட்டுட்டேன், நான் சின்ன வயசுல நீச்சல் கற்றுக்காம விட்டேன் அப்படின்னு எடுத்து தலைமையில போட்டுக்கிறத நிறுத்துங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலாண்டுக்கு நீச்சல் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலாண்டுக்கு நீச்சல் மட்டும் கற்றுக்கோங்க. அதை நல்லா கற்று முடிச்சுட்டு அடுத்த காலாண்டில் நீச்சலை முடிச்சதுக்கப்புறம் போய் வண்டி ஓட்ட கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் போய் நம்ம குதிரை ஓட்டம் கற்றுக்கலாம், என்ன வேணால் கற்றுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் 3 மாதமாக போகலாம். அந்த நிதானம், இந்த தேவையெல்லாம் தூக்கி தலைமையில போட்டுக்கிறத குறைக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த நிதானம் கொண்டு வாங்க. நான் இப்படி தான் நிதானம் கொண்டு வந்தேன், நான் 3 மாதம் எதுவுமே, இந்த 3 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 6 மாதம் எதுவுமே எடுத்துக்கல. வரும் என் மூளைக்கு தோணும், ஐயோ நான் ஓவியம் வரையணும், அதெல்லாம் வந்து பயிற்சி எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும், எவ்வளவோ பண்ணாமல் விட்டுட்டேனே, ஐயோ நான் வந்து ஜெர்மன் கற்றுக்கிட்டு இருந்தார் பாதியில் விட்டுட்டேனே, இப்படிலாம் எனக்கு தோணுனே அதையும் எடுத்து போட்டுக்குவேன். என்னோட வேலைகளும், எனக்கு முக்கியமான வேலைகளும் செய்வேன், அது போக இந்த வேலைகளும் செய்வேன். ஒரு கட்டத்தில் முடியாது. என்னன்னா, நம்மளோட நல்லா போகிற நாட்கள் இருக்கும் இல்லையா, நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கிற நாட்களை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை திட்டம் போடாதீங்க, உங்களோட வேலைகளை திட்டம் போடாதீங்க. சில நாட்கள் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நமக்கு முடியாமல் போகும், நம்ம குழந்தைங்களுக்கு முடியாமல் போகும், நம்ம வீட்டில் உங்களுக்கு முடியாமல் போகும், திடீர்னு போய் கீழே வண்டியிலேருந்து விழுந்துருவோம். அப்படியெல்லாம் நடக்கிற நாட்கள்லையும் உங்களால் நிதானமாக செயல்பட முடியும்னா அந்த மாதிரியான வேலைகளை மட்டுமே ஆரம்பத்தில் எடுத்துக்கோங்க. அதை தான் நீங்கள் 3 மாதத்துக்கு எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் அதை எடுத்து அதை எட்டுறதுக்கப்புறம் இந்த நிதானமான மனநிலை, எனக்கு இப்போ இது தோணுது, நம்ம ஓரளவுக்கு இந்த நிதானமானவர்களோட இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் மற்றதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் அந்த நிதானங்கிறது உங்களுக்கு பழக வரைக்கும், இந்த வேலைகள் மட்டும் போதும் அப்படின்னு தள்ளி வைக்க தெரியறது உங்களுக்கு பழக வரைக்கும் 3லேருந்து 6 மாதத்துக்கு, அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்காதீங்க. அது பழகிடும். கொஞ்சம் எனக்கு பழகிடுச்சு, உங்களுக்கும் பழகும் நான் நம்புகிறேன். அது பழகினதுக்கப்புறம் நம்ம நிதானமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு எப்போ நம்ம கை மீறி போகுதுன்னு தோணுதோ அப்போ விட தெரியணும். அந்த விடுறதுக்கான அந்த பழக்கம் வர வரைக்கும் நம்ம நிதானமாக தான் இருக்கணும். அடுத்து நமக்கு பயன்படக்கூடிய இன்னொரு முக்கியமான டூல், கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-2-1 விதி, அதாவது 3-2-1 பிரின்சிபல் அப்படிம்பாங்க. இதுதான். அதாவது உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதுக்கு நேரம் எப்படி செலவு பண்ணுறது, இல்லை அதுக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-2-1 அப்படிங்கிற வகையில் கொடுக்கணும். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு 3 பங்கு நேரம், 3 பங்கு உழைப்பு, 3 பங்கு கவனம் நம்ம கொடுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு 2 பங்கு, அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு 1 பங்கு. உதாரணத்துக்கு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, பொதுத்தேர்வு படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கணிதத்துக்கு தான் அதிக கட் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் கணிதத்துக்கு 3 பங்கு கொடுக்கணும். அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு 2 பங்கு உழைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாடங்கள் இருக்கும் இல்லையா, மொழி பாடங்களுக்கு 1 பங்கு உழைப்பு. இதே நீங்கள் கணிதத்தை
நல்லா தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, ஓரளவுக்கு கணிதத்தில் 100க்கு 100 வாங்கிட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு கணிதம் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா கணிதத்துக்கான நேரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடலாம். அதுலேயும் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொழி பாடங்களோ மற்ற பாடங்களையோ கொண்டு வந்துக்கலாம். இதை எனக்கே தெரியாமல் நான் 12ஆவதுல பண்ணேன். அது படம் தெரிஞ்சு முதல்ல கணிதத்தை எனக்கு எப்படி எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது தெரியாதப்போ சரி கணிதம் தான் முக்கியம், அதை மட்டும் நம்ம முதல்ல கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அதில் கவனம் செலுத்தினேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திரும்பி வந்து வேதியியல் மட்டும் வீக்காக இருந்துச்சு, ரொம்ப அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப பலவீனமாக இருந்தேன். அதை மறுபடியும் படித்தேன். இப்படி படித்து தான் நான் 12ஆவதுலேருந்து 97% வாங்கினேன். அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரும். இது யாருக்காக இருந்தாலும் பயன் தரும். 3, 2, 1 இந்த விதி தான் நீங்கள் பயன்படுத்தணும். இது படிப்புக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் பயன்படும். உதாரணத்துக்கு உங்களோட மனைவிக்கு நீங்கள் தினமும் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவங்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்யக்கூட 1 மணி நேரம் உங்கள் மனைவிக்கு நீங்கள் உதவி செய்கிறதா சொல்லியிருக்கீங்க, மாலை வந்து வீட்டுக்கு வந்து செய்கிறீங்க. அந்த 1 மணி நேரத்தில் முதல் 30 நிமிஷம், முதல் 3 பங்கு இருக்கு இல்லையா, முதல் 30 நிமிஷத்தை நீங்கள் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா உங்கள் மனைவிக்கு நீங்கள் அந்த உதவியை செஞ்சால் ரொம்ப பயன் தரும், இல்லை அவங்களால செய்ய முடியாது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை முடிச்சிட்டோம் இல்லை அதை ஓரளவுக்கு 30 நிமிஷம் செஞ்சுட்டோம், அடுத்து பார்த்திங்கன்னா 2வது, அதுக்கப்புறம் 3வது உள்ள விஷயங்களை செய்யணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கை தானாகவே அந்த ஒரு நீரோட்டத்துக்கு, ஒரு தெளிந்த நீரோட்டத்துக்கு, அமைதியான இடத்துக்கு, வாழ்க்கைன்னு நான் சொல்கிறது வந்து இந்த செயல்கள், இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு தெளிந்த இடத்துக்கு வந்துடும். தானே வந்து அது ஒரு மாதிரி தன்னைத்தானே தகவமைச்சுக்கிட்டு அப்படியே சரியாக பயணிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட திட்டம், இலக்கு அப்படிங்கிறது ஆண்டு, மாதம், வாரம் அப்படிலாம் சுருக்கிட்டே வரும்ல. அதனால் நீங்கள் ஒரு நாளில் இந்த 3, 2, 1ங்கிறது வேறு இடத்துல ஒரு செயல் ஒரு இடத்துல இருக்கும். 3 ஒரு நாளில் வந்து அந்த முக்கியமான விஷயன்றது அடுத்த நாளில் 3வது இடத்துக்கு போயிடலாம், அடுத்த வாரத்தில் இல்லாமே போயிடலாம், இல்லை அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வந்து கணிதம் முன்னாடி சொன்னால் கணிதம் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனால் கணிதத்தில் தேர்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் கணிதத்துக்கு அவ்வளோ நேரம் செலவு பண்ண வேண்டியது, அப்போ நீங்கள் இயற்பியலோ வேதியியலோ அதிக நேரம் செலவு பண்ணி படிக்கலாம். அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த இலக்குகள் இருக்குல்ல இலக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆண்டு, மாதம், அந்த மாதிரியான இலக்குகளோட இந்த 3, 2, 1 விதியையும் சேர்த்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கலந்து பயன்படுத்த பழகிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி பயணிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயன் தர்ற ஒரு கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நாளில் அப்படிங்கிறத வந்து நம்ம கவனித்து எழுதி வைக்கிறது. பொதுவாக அதை வந்து சொந்த வாழ்க்கைக்கு பண்ண மாட்டேன், வேலை சார்ந்தோ இல்லை என்னோட பொழுதுபோக்கு யூடியூப் மாதிரி, இல்லை நான் எழுதுறது, படிக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள் சார்ந்து மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்த மாட்டேன். நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்தலாம், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பயன்படுத்துங்க. இதை எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட முதல் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தப்போ விஜய் ஆண்டனின்னு ஒரு அண்ணா இருந்தார். அவர் வந்து சொன்னார், அவர் அப்பவே கொஞ்சம் 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துருந்தார். அவர் சொன்னார், எல்லாத்தையும் ட்ராக் பண்ணு, எக்ஸலில் எழுதி வச்சுக்கோ, என்னென்ன பண்ணுற, யார் யாருக்கு என்னென்ன பண்ணுற. ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு சேரும்போது நமக்கு இந்த வேலைன்னு தான் எதுவும் இருக்காது. யார் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும், யார் என்ன புதுசாக சொல்லி கொடுத்தாலும் அவங்க கிட்ட போய் நம்ம கற்றுக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு 3 மாதம் போயிட்டு இருந்துச்சு. எழுதி வச்சுக்கோ அப்படின்னாரு. நான் அவர் சொன்ன மாதிரி செஞ்சேன். அவர் சொன்னார், எனக்கு என்னோட இயல்புக்கு அது ஒத்தும் வந்துச்சு. நான் சொன்னாரேங்கிறதுக்காக செஞ்சு முடிக்கும்போது ஒரு 3 மாதம் கழிச்சு மேலே 3 மாதம் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது நான் எடுத்து காமிக்கிறதுக்கு வசதியாச்சு, இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அன்றைக்கி எழுதி வைக்காமல் இருந்தால் உண்மையிலேயே சின்ன சின்ன விஷயங்கள், பலர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணதெல்லாம் எனக்கு மறந்தே போயிருக்கும். ஒன்று. 2வது என்னென்னா, அப்படி எழுதி வைக்கும்போது உண்மையிலேயே எதுக்கு நான் திரும்பி ஒரு 3 மாதம் கழிச்சு பார்க்கும்போது எதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் உதவியாக இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் இதுக்கு தான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது நான் எதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நானே சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு நானே ஒரு பாராட்டிக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. நான் எவ்வளோ படிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து கவனிக்கிறேன். நம்ம இவ்வளோ தான் படிச்சிருக்கோம், அதனால தான் நமக்கு அந்த ஒரு திறன் இன்னும் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் நேரம் அதை படித்தா தான் நமக்கு அந்த இடத்த எட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிதானம் கிடைக்குது. அதே மாதிரி இன்னொன்று எதுக்கு இது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் நம்ம ஒரு வேலை வந்து நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கும்னு நினைப்போம். ஆனால் அந்த வேலையை செய்யும்போது நமக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அது நமக்கு தோணாது. உதாரணத்துக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு காலையில் 1/2 மணி நேரம் எடுக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து பால் பொங்கிடுச்சு, வேறு ஏதாவது சிக்கலாகிடுச்சுன்னா அதெல்லாம் செய்கிறதுக்கு தொடர்ச்சியெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுமா இருக்கும். அதனால நம்ம நேரத்தை நாம்
பார்க்குற விதத்துக்கும் உண்மையிலே நேரம் கடந்து போகிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். நம்ம அதை கவனிக்க மாட்டோம். அது என்ன ஆகும்னா நம்மளை மீறி நம்மளோட தகுதி, நம்மளோட உடல் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை மீறி நம்ம இலக்குகள் வச்சுக்கிறத குறைக்கிறதுக்கு பயன்படும். நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா தினமும் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ வேலை பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ட்ராக் பண்ண வேணாம். நீங்கள் வச்சுருக்கிற அந்த இலக்குகள் இல்லை நீங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியை சீரமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதிக்கான விஷயங்களை மட்டும் ட்ராக் பண்ணுங்கள். படிக்கிறீங்க, உங்கள் வேலை சார்ந்து மட்டும்தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அதை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரம் எதில் வீணாகுது, இல்லை நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதுக்கு நேரம் அதிகம் செலவாகுது, நீங்கள் எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நேரமே செலவு பண்ணுறதில்ல அப்படிங்கிறதையெல்லாம் உங்களால் கவனிக்க முடியும். ஒரே நாளில் உங்களுக்கு தெரியாது. ஒரு மாதம் 2 மாதம் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு காட்சி கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அடுத்து இலக்குகள் வைக்கிறதுக்கும் நிதானமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து நான் உங்களுக்கு எப்படி என்னோட ஆண்டுக்கான இலக்கை வச்சுருக்கேன், எப்படி என் காலாண்டை வகுத்து வச்சுருக்கேன், எப்படி மாதத்தெல்லாம் கணக்கிட்டு இருக்கேன், வாரத்தை எல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான என்னோட அந்த ப்ரொடக்டிவிட்டி ஷீட் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டோட டைரி கூட கிடையாது, பழசு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க, நீங்கள் மாறணும்னு நினச்சிட்டிங்கன்னா எதை வேணால் எடுத்துகிட்டு செய்யலாம். எனக்கு இதெல்லாம் சிலர்லாம் ரொம்ப அழகாக அதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கொடுங்க, அது கொடுக்க வேண்டாம்னா பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி நீங்களும் பழைய டைரி ஏதாவது எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுங்க, தப்பே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 2024க்கான இலக்குகள், அது எப்படி என்னென்ன இலக்குகள் என்னென்னா அதை எப்படி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதுக்கான திட்டம். ஒவ்வொரு அளவுலேயும் திட்டம். பெரிய அளவில் என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான திட்டங்கள், ப்ரொஃபஷனல் கோல்ஸ், அதாவது வேலை தொடர்பான திட்டங்கள் என்ன, என்னோடய சேனலுக்கான திட்டங்கள் என்ன, எழுதுறதுக்கான திட்டங்கள் என்ன, வாசிக்கிறதுக்கான திட்டங்கள் என்ன, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போட்டிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்களை வந்து பிரித்து மறுபடியும் முதல் காலாண்டுக்கு பிரிச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கீஸ்டோன் ஹேபிட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 3 பழக்க வழக்கங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு கட்டமெண் 2லேருந்து 2 பழக்கம், கட்டமெண் 1லேருந்து 1 எடுத்துகிட்டு அது பண்ணுறது. அது பார்த்திங்கன்னா குழந்தையோட அதிக நேரம் 2 மணி நேரம் தினமும் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் தினமும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் வந்து தினமும் படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் அப்படிங்கிறது சில நாட்கள் செய்ய முடியாது. நான் முன்னாடி சொன்னால செய்ய முடியாத நாட்களும் உண்டு இல்லையா, அந்த நாட்களையும் கணக்கில் வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம். ஆனால் என்னால் செய்ய முடிகிற நாட்களில் 4-5 மணி நேரம் கூட படிப்பேன். அந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதங்கள், இந்த மாதம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நான் வேறு மாதம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மார்ச் மாதத்துக்கான இலக்கு என்ன அப்படின்னு பார்க்குறது. இப்போ மார்ச் மாதத்துக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்கிறத வந்து பட்டியல் போட்டு அதையும் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சில சமயங்கள் இந்த வேலைகளும் இருக்கும். மார்ச் மாதத்தில் எனக்கு முன்னாடி திரும்ப இந்த மாதத்தில் இந்த வேலை நான் செஞ்சு முடிக்க வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு வாக்களிக்க போகணும் அப்படிங்கிறது ஒரு வேலை தான், நம்ம செஞ்சு தான் ஆகணும். சென்னையில் இதெல்லாம் வர்றாங்கன்னா செஞ்சு தான் ஆகணும். அதையும் அந்த மாதிரியான வேலைகளையும் இங்கே பட்டியல் தான் நம்ம போட்டுக்கிறது. அதை போட்டுட்டு நம்ம செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மறுபடியும் பிரிக்கும்போது நான் அப்படி வாரத்துக்கான இந்த வாரம் 10 எங்கேருந்து எங்கே முடியுது தொடங்குதுன்னு போட்டிருக்கேன். அடுத்து அந்த வாரம் 10க்கான விஷயங்களை நான் எப்படி ட்ராக் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் செஞ்சனா அப்படிங்கிறத கணக்கில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீடியோ போட்டனா எடுத்தனா அப்படிங்கிறத கணக்கில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கிறது கட்ட போட்டிருக்கேன். எத்தனை மணி நேரம் படிச்சிருக்கேன், 15 மணி நேரம் படிக்கணும்னு நினச்சேன், 11 மணி நேரம் தான் அந்த ரியாக்ட் படிக்க முடிஞ்சதுனால அதையும் நான் கணக்கில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு மணி நேரம் படிக்கிறதையும் நான் கணக்கில் வச்சுருக்கேன். அதே இங்கே பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் மொத்த மாதத்தோட இலக்கில் பார்த்திங்கன்னா ரியாக்ட் வந்து 50 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இல்லை சில தலைப்புகளை மட்டும் முதல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு வந்து இந்த வாரத்தில் நான் 11 மணி நேரம் படிச்சிட்டேன். இன்னும் மீதி எவ்வளோ வாரம் இருக்கும், இந்த மாதத்தில் 3 வாரம் இருக்கும். அதுக்குள்ளே நான் மீதி 40 மணி நேரத்தை படிக்கணும் இல்லையா, அதை நான் வந்து அதுக்கு எனக்கு பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். வீடியோ எடுத்துட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன். ப்ளஸ் சில அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங்ஸ் அதெல்லாமே எழுதி வச்சுக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு, இது வந்து வாரத்துக்கான இலக்குகள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கான இந்த ஷீட், நான் ஒவ்வொரு நாள்லையும் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு பட்டியல் வச்சுருக்கேன் இல்லையா. தினமும் வாசிக்கணும், தினமும் படிக்கணும், தினமும் குழந்தையோட நேரம் செலவு பண்ணணும், தினமும் உடற்பயிற்சி செய்யணும். அதை வந்து நான் சில சமயங்களில் மறந்துடும். நமக்கு உடற்பயிற்சி செய்கிறது, நமக்கு காலையில் எழுந்து ஒரு விஷயத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் சாயந்தரத்துக்கு போயிட்டு ரொம்ப நமக்கு மறந்துடும் அன்றைக்கி செய்யணுங்கிறதே. அப்போது அதை எப்படி நம்ம கவனத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ட்ராக்கிங்னா நான் சொன்ன அந்த ட்ராக் ஷீட் கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு ட்ராக்கிங். என்னென்ன வேலைகள் ஒரு நாள் செஞ்சனா அப்படின்னு சொல்லி டிக் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி கவனம். அடுத்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு வேலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் ரிப்போர்ட் எழுதுறது. அதாவது இந்த நாளில் நம்ம செய்யணும்னு நினச்ச வேலைகளை செஞ்சோமா, ஒரே நிமிஷம்
ஒரு நாளோட முடிவில் ஒரே ஒரு நிமிஷம் உட்காந்து 7-8 மணிக்கு நீங்கள் உட்காந்து எப்போ முடியுதோ அப்போ உட்காந்து இன்றைக்கி நான் என்னென்ன செஞ்சேன், எதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்ணேன், நான் வந்து ரியாக்ட் படிக்கணும்னு நினச்சேன், படித்தேன், உடற்பயிற்சி செய்யணும்னு நினச்சேன், செஞ்சேன், நான் ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் ஃபோன் பார்த்து நிறைய நேரம் செலவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் எழுதணும். அதை எழுதும்போது நமக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம செய்யணும்னு நினச்சதை செஞ்ச அன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும். நம்ம செய்யணும்னு நினச்சதை செய்யாமல் நம்ம நேரத்தை வீணடிச்சோன்னா நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். பத்தியா இப்படி பண்ணிட்ட பத்தியா அப்படின்னு மனசு சொல்லும். நமக்கு நம்மளே அந்த கேள்வி கேட்டுப்போம் இல்லையா. அடுத்த நாள் திட்டத்துக்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். நேற்றே நம்ம சொதப்பிட்டோம், நாளைக்கு நம்ம இப்படி சொதப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது ஒரு நாளோட முடிவில் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இந்த நாளில் என்ன பண்ணீங்க, இந்த வேலைகள் சார்ந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு இலக்கு வச்சுருக்கீங்களா, அது சார்ந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, அதனால உங்களை எப்படி செலவு பண்ணீங்க அப்படிங்கிறது ஒரு நிமிஷம். அடுத்த நாளுக்கான திட்டம் என்ன, அடுத்த நாளில் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ எடுத்துக்கோங்க. ஒரு நாளில் 3 நிமிஷம் தான். இதை வந்து இரவில் செய்யுங்க. செய்யும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சனா ஒரு நாள் முழுக்கவும் அப்பப்போ டிக் அடிக்கலாம், இல்லைன்னா அந்த நாளோட முடிவில் நீங்கள் டிக் அடிக்கலாம், செய்யணும். அதே போல் ஒரு வாரத்தோட முடிவிலும் இந்த வாரம் எப்படி போச்சு, மேலோட்டமாக இந்த வாரம் எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். அடுத்த வாரத்துக்கான திட்டம் என்ன, இந்த மாதிரி கட்டம் போடுறது இல்லை ட்ரெஸ்க்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஒவ்வொரு வாரத்தோட இறுதி நாள். என்னோட வாரத்தோட இறுதி நாள்ங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, உங்களோட வாரத்தோட இறுதி நாள்ங்கிறது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், என்னைக்கு இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி திட்டம் வச்சுக்கலாம். அதே போல் ஒவ்வொரு மாதத்தோட கடைசியிலையும் நீங்கள் ரிப்போர்ட் எழுதணும் தான். நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது வந்து இலக்குகள், இது வந்து எப்படி போச்சு, செஞ்சு முடித்தேன், நான் என்னென்ன முடித்தேன் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட். அதே போல் ஒவ்வொரு காலாண்டுக்கான ரிப்போர்ட்டும் எழுதணும். இது வந்து முதல் காலாண்டுக்கான ரிப்போர்ட். 13 புக் படிக்கணும்னு நினச்சேன், படிச்சுட்டேன். 13 வீடியோ போகணும்னு நினச்சேன், போட்டேன். ரியாக்ட் நான் செய்கிற அளவுக்கு செஞ்சேன்னா எவ்வளோ செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான இது. ஒவ்வொரு காலாண்டோட முடிவிலும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், 10 நிமிஷம் எடுத்துக்கும். 10 நிமிஷம். அதே மாதிரி அடுத்த காலாண்டுக்கான இலக்குகள் எடுத்து போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம். 3 மாதத்துக்கு ஒரு 20 நிமிஷம் அதுக்கு செலவு பண்ண மாட்டோமா? ஆனால் செலவு பண்ணிட்டா நம்ம எங்கே போகிறோம், எவ்வளோ போயிட்டுருக்கோம், ஒரு நிதானம், அந்த ஒரு தெளிவுங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து ரொம்ப வருஷமும் செய்யலாம், மாதக்கணக்கிலே செய்யலாம். செய்ய ஆரம்பிச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப நமக்கு ஒரு நல்லா இருக்கும். ஆனால் இந்த கட்டம் எண் 2க்கு வர வரைக்கும் மட்டும் கூட நீங்கள் செய்யலாம், அது உங்களோட விருப்பம். அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சில சமயங்களில் உங்களுக்கு மறந்துடும், நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க வேலை, ஆனால் அது உங்களோட அன்றாட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கை, ஏகப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில் மறந்து போயிடுது அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் எப்படி எழுதி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு செடிக்கு தண்ணி மாற்றுறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, பல பேர் அதை மறந்துடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அந்த பார்க்கும்போது மாற்றிடலாம். அந்த மாற்றுறது பெரிய வேலை கிடையாது நமக்கு. ஆனால் பெரும்பாலான நேரங்கள் நம்ம மறந்துட்டு தான் மாற்ற மாட்டோம். அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம்னா நாம் மறக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை மறக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு யுக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மீட்டிங்லேருந்து வரீங்க, உங்கள் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங்லேருந்து வரீங்கன்னா, அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் எழுதலாம். அது போக என்ன எழுதலாம் அப்படின்னா, அந்த மீட்டிங்கில் சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைவடையாமல் இருந்திருக்கும். சில கேள்விகள் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை அவங்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் விட்டுருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் குறிப்பெடுத்துக்கலாம். நாளைக்கு இவங்களை பார்க்குறப்ப இதெல்லாம் நாம் கேட்கணும் அப்படின்னு குறிப்பெடுத்துக்கலாம். இல்லை அவங்க சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, உங்களை செய்ய சொல்லியிருப்பாங்க, சில வேலைகள் உங்களுக்கு வந்திருக்கும், அதையெல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கலாம். அப்படி குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நாளில் உங்களுக்கு ஏகப்பட்ட மீட்டிங் இருக்கும், மறுபடியும் வேலை ஏகப்பட்டது இருக்கும், மறந்துடுவீங்க. ஆனால் அப்படி குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அந்த குறிப்பை வந்து ஒரு நாளோட முடிவுலையும் ஒரு வாரத்தோட முடிவுலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டிய வேலையை வந்து நேரத்துக்கு செஞ்சு முடிச்சிடலாம். அந்த வாரத்தோட கடைசியிலையோ அந்த மாதத்தோட கடைசியில நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அதே நீங்கள் அப்படி எழுதி வைக்காமல் விட்டிங்கன்னா உங்கள் மூளைக்குள்ள மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 பட்டியல் இருக்குது, 10 வேலை இருக்குது, அதை எழுதாம விட்டிங்க. அடுத்து இன்னொரு மீட்டிங் போகிறீங்க, அதில் ஒரு 4 வருது. அப்புறம் அடுத்த நாள் 2 மீட்டிங் போகிறீங்க, அதில் 10 வருது. இப்படியே போயிட்டே இருக்கும்போது முதல் நாள் உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும், மீட்டிங் முடிஞ்சு வரும்போது அந்த 10 வேலையும் ஞாபகம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு வாரத்தோட முடிவில் வெள்ளிக்கிழமையோட சாயந்தரம் வரும்போது திங்கக்கிழமை காலையில் நடந்த மீட்டிங்கில் சொன்ன 10 விஷயங்கள், உங்களுக்கு செய்ய வேண்டிய 10 வேலைகளும் மறந்துருக்கும். 10ல் 4ஆவது மறந்துருக்கும். அப்படி மறக்கக்கூடாதுன்னா ஒவ்வொரு மீட்டிங்கோட முடிவுலையும் நீங்கள் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். மீட்டிங்கோட முடிவில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வேலையோட முடிவுலையும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. இன்னைக்கு படிக்கிறது 1 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கீங்க, முடிஞ்சிருச்சு.
மூடி வைக்கிறப்ப இன்னைக்கு என்ன படிக்கணும்னு நினச்சிங்க படிச்சிட்டிங்களா, இல்லை நாளைக்கு என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் கதை எழுதிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு 1 மணி நேரம் கதை எழுதி முடிக்கிறீங்க. அடுத்த நாள் எழுத போகிற கதைக்கு உங்களுக்கு சில துணுக்குகள், சில திட்டங்கள், எண்ணங்கள்லாம் தோணுதுன்னா அதை பற்றி ஒரு 4 வரி, ரொம்ப நேரம் எடுத்துக்காது, 2 நிமிஷம் தான் எடுத்துக்கும், எழுதி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல், வேறு ஏதாவது பிரச்சனை, திடீர்னு உடம்பு புண்ணியம் போகலாம், வெளியிருந்து வேறு ஏதாவது பிரச்சனை வரலாம், அதெல்லாம் வந்தால் கூட ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப எடுத்து வைக்கும்போது நம்ம அன்னைக்கு இது எழுதணும்னு நினச்சாலும் இப்போ அதை பற்றி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு 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 இது கிடைக்கும், தொடர்ச்சி இருக்கும், உங்களுக்கு மறக்க மாட்டீங்க. அது ஒரு டூல், அது ஒரு கருவி. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், கண்டிப்பாக பயன் தருது. என்னென்னா முன்னாடியே நான் சொன்னது தான், இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சீரமைச்சு வர்ற மாதிரி உங்களுக்கு தோணும், நல்ல நேரம், அதிக நேரம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி தோணும். அப்படி இருக்கும்போது போய் தேவையில்லாத எடுத்து தலை மேலே போட்டுக்காதீங்க, உங்களால் சாப்பிட முடியாததுக்கு மேலே உங்கள் இலையில தூக்கி வச்சுக்காதீங்க. அது ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட இலக்கு, இந்த காணொலியோட இலக்கு அப்படிங்கிறது நிறைய வேலைகளை நீங்கள் செய்யணுங்கிறது கிடையாது, நிறைவான நிதானமான வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிறது தான். அதனால் தேவையில்லாததுக்கு தலை மேலே போட்டுக்காதீங்க. ஒன்று. 2வது, என்னதான் நம்ம இப்படி சீராக நிதானமாக போனாலும் அந்த அண்ணாவோட வாழ்க்கையில் ஒரு திருட்டு நடந்துச்சுல, அந்த மாதிரியான விஷயம் வெளியே இருந்து ஒரு விபத்து வரத்தான் செய்யும். அது மாதிரி வரும்போது பதறாதீங்க, பதட்டம் அடையாதீங்க. திரும்பவும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கையை விட்டு போகும்போது, நம்ம கை மீறி போகும்போது திரும்பவும் இந்த செயலை எல்லாம் செஞ்சு திரும்பவும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்க, விடாதீங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, டோன்ட் ஃபால் ஃபார் த ஸ்ட்ரீக். அதாவது இப்படி நான் அதை காமிச்சேன் இல்லையா, தினமும் இப்படி டிக் அடிச்சுட்டே வந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். டிக் அடிச்சுட்டே வரும்போது நல்லா இருக்கும். ஒரு நாள் டிக் அடிக்கலைன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அடுத்த நாள் நம்ம அந்த வேலையை செய்யவே மாட்டோம். அதனால் இந்த ஸ்ட்ரீக் அப்படிம்பாங்க, எல்லா நாளும் டிக் இருக்கணும் இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதனால தான் நம்ம அந்த இலக்குகளை நாள், வாரம், மாதம்னே பிரிச்சுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி செய்ய முடியலன்னா அது நாளைக்கு செய்யணும். 10 நாள் தொடர்ந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்யலை, டிக் அடிக்கல அப்படின்னா அப்போ வருத்தப்படுங்க. ஒரே ஒரு நாள் டிக் அடிக்கலன்னா, ஐயோ நான் இன்னைக்கு டிக் அடிக்காம விட்டேன், இந்த 100 நாள் உடற்பயிற்சி தொடர்ந்து செஞ்சேன், 101வது நாள் செய்யாமல் விட்டேன், எனக்கு வெறுத்து போச்சு, நான் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாதீங்க. ஏன்னா ஸ்ட்ரீக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அப்படி தான் விட்டுருவீங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நம்மளோட முக்கியத்துவம் என்ன, நீண்ட காலத்தில் நம்மளோட உடல் நல்லா இருக்கணும், நம்மளோட மனசு நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளோட வேலையை முடிக்கணும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒன்று செய்யாமல் விட்டிங்கனாலும் பரவாயில்ல, நாளைக்கு அதை தொடர்ந்து செய்யணும்னு நினைங்க. இன்றைக்கி அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னா தொடர்ந்து அதை செய்யாமல் விட்றீங்க அப்படின்னா தான் அப்போ தான் அது உங்களுக்கு கவலை தரணும். நான் ஏன் இந்த டூவோலிங்கோ மாதிரியான ஆப்பெல்லாம் பயன்படுத்துறது இல்லை, அதையெல்லாம் பெருசாக விரும்புறது இல்லைன்னா அது இதனால தான். அது எப்பவுமே தொடர்ந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீக்லேயே வச்சுருக்கோம். இந்த டூலிங்கோவில் புதுமொழி படிக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், அவங்க ஐம் ஆன் 100 days streak, ஐம் ஆன் 400 days streak, ஐம் ஆன் 1000 days streak அப்படிம்பாங்க. அப்படி ஒரு நாள் அந்த ஸ்ட்ரீக், ஒரு நாள் அந்த டூலிங்கோ பயன்படுத்தி நீங்கள் அந்த மொழியை படிக்கலனாலும் அவ்வளோதான், அந்த ஸ்ட்ரீக் போயிடும். தொடர்ந்து நான் இவ்வளோ நாள் படித்தேங்கிற அந்த கணக்கு போயிடும். அது போயிடுச்சுன்னா மறுபடியும் யோசிச்சு பாருங்களேன், தொடர்ந்து அவங்க 400-500 நாள்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சவங்க. அந்த ஒரு கிக்கு வந்ததுக்கப்புறம் திடீர்னு அது இல்லைன்னொன்னையும் திரும்ப முதல்லேருந்து படிக்கிறதா வா அப்படின்னு அந்த முதல்லேருந்து நான் இப்போ ஆரம்பிச்சு எப்போ அதை அங்கே கொண்டு போகிறது அப்படிங்கிற அந்த சோறு வந்துச்சுன்னா அந்த தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. அதனால் ஸ்ட்ரீக்கு விழுந்துடாதீங்க. இன்றைக்கி செய்ய முடியலன்னா பரவாயில்ல, நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஆனால் நாளைக்கு செய்யணும், அதுதான் முக்கியம். உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா சில சமயங்களில் ஒரு வாரம் கூட நம்மளால் உடற்பயிற்சி செய்ய முடியாது, அது தப்பு கிடையாது, அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம். ஆனால் அதை ரிப்போர்ட் எழுதுறீங்களா, அதன் மூலமாலாம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்து உங்களை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு ஸ்ட்ரீக் பின்னாடி போகவே போகாதீங்க. எனக்கு ப்ரொடக்டிவிட்டி பற்றி தெரிஞ்சது, நான் கற்றுக்கிட்டது, நான் பயன்படுத்துறது, எனக்கு பயன் தந்த எல்லாத்தையும் இந்த காணொலியில் நான் சொல்லிட்டேன். நீங்கள் நினைக்கலாம் நீ சொல்கிற அளவுக்கு என்ன பண்ண அப்படின்னு. இந்த மாதிரி தான் நான் படித்து ஜிஆர்இயில் நல்ல மதிப்பெண் வாங்கினேன். அதன் பிறகு பல்கலைக்கழகங்களில் இடம் கிடச்சிது. நான் படிக்க போல இருந்தாலும் பல்கலைக்கழகங்கள் அப்படி தான் இடம் கிடச்சிது. என்னோட 12வது கல்லூரி காலகட்டங்களையும் நான் இந்த மாதிரி தான் இருந்தேன், இந்த மாதிரி தான் செஞ்சேன். அதை விட முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இயந்திரவியல் படித்தாலும் இயந்திரவியலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேலை பார்க்காம, விசா காரணங்களுக்காக வேலை பார்க்க முடியாமல் சில ஆண்டுகள் இருந்துட்டு திரும்பவும் இப்போ மெக்கானிக்கல் துறையே மொத்தமாக விட்டுட்டு ஐடி துறையில் புதுசாக படித்து வேலை எடுத்திருக்கேன். இந்த ஒரு வருஷத்தில் வேலை எடுத்தது போக என்னோட குழந்தையோட நிறைய நேரம் செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா என் குழந்தைக்கு 2 வயசு கூட ஆகலை, அதனால் குழந்தையோட நேரம் செலவு பண்ணணும், அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி குழந்தையோட நிறைய நேரம் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நேரம் செலவு பண்ணுவேன். அது போக போன வருஷம் தான் நான் நிறையா நூல்கள் எழுதினேன், சங்க இலக்கியம் பற்றி
30 நாள் தொடர்ந்து எழுதினேன். இத்தனையும் செய்ய முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தது தான். அப்போ தான் தெரிஞ்சது நிதானமாக இருக்கிறவங்க எவ்வளோ செஞ்சு முடிக்கிறாங்க, அதே சமயம் நிதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. அதனால நம்பி செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது வானொலி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்தி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருத்துக்கள் எழுதுங்க. நான் எல்லாத்தோட கேள்வி பதில்களையும் சேர்த்து ஏதாவது ஒரு காணொலியில் விளக்கம் சொல்கிறேன். அதே போல் இந்த ப்ரொடக்டிவிட்டி பற்றின குறிப்புகளை என் நண்பர்கள் நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாரும் இது அத்தனையும் மொத்தமாக கொடுத்ததில்ல, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பிரச்சனை சார்ந்தோ இல்லை அவங்களோட தேவை சார்ந்தோ அவங்க கேட்ட உதவி சார்ந்தோ கொடுத்துருக்கேன். அது அவங்களுக்கு பயன்பட்டுருக்கு, அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் மொத்தமாக தொகுத்து ஒரு காணொலியில் கொடுக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நாள் தயாரித்த காணொலி இது கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதனால் இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் கேளுங்க. நான் அந்த சந்தேகங்களுக்கான விளக்கங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தேடி எடுத்து ஒரு காணொலியில் மறுபடியும் விளக்கம் சொல்கிறேன். மொத்தத்தில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயன்படுத்தி பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.